சொந்த வீடு கஷ்டப்பட்டு கட்டின வீட தூக்கி கொடுத்துட்டாங்க. ஒரு மருமகனுக்கு ஒரு மகளுக்கு கொடுத்துட்டாங்க. நான் சொன்னேன் இல்லையா, கோடாரி காம்பும் சேர்ந்துதான் காடு வெட்டும் என்று. இந்த பெண் சமூகத்துல சீதனத்துக்கு நம்ம வாப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு நல்லா தெரியும். தெரிஞ்சாலும் அந்த புருஷனோட கூட இருந்துகிட்டு அந்த சீதனத்தை கறந்தெடுக்கிறதுக்கு துணையா கோடாரிக்கு காம்பா இருக்கிறது நம்முடைய பெண் சகோதரி தான். எப்படி 1989ஆம் ஆண்டு 4821 வரதட்சணை காரணமாக புருஷன் மாமியார் சேர்ந்து செஞ்ச கொலைகள் பதிவாயிருக்குது. 1985 பதிவான வரதட்சணை படுகொலைகள் 43 இருந்தது. 1988 ஆகும்போது 71 அதிகரிக்குது. இப்படி பார்க்க வரதட்சணை கொலைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறத நாங்க பார்க்கலாம். ஸ்கேன் பண்ணி பார்த்துறாங்க. ஸ்கேன் பண்ணி ஒரு 3 மாசம் 4 மாசம் ஆகும்போது விஓஜி சொல்லிடுவா பொம்பளை பிள்ளைதான். கவிஞர் அப்துல் ரஹ்மான் இந்தியாவை சேர்ந்தவர். அவர் ஒரு கவிதை எழுதினார். பெண் சிசுவை கண்டு வெட்கித்தது ஸ்கேன். ஸ்கேனரை வெட்கப்பட்டுட்டான். நான் பொம்பளை பிள்ளைய கொல்ல போறானுங்களா அப்படியா? ஒவ்வொரு நாளும் ஐக்கிய நாட்டினுடைய ரிப்போர்ட். ஐக்கிய நாட்டினுடைய ரிப்போர்ட் படி எத்தனை பெண்கள்? 20,000 பெண் சிசுக்கள் என்ன செய்யறாங்க? கருவில கொல்லப்படுறாங்க. அப்ப மனுஷன் கல்வி அறிவில முன்னேறான், பொருளாதாரத்துல முன்னேறான், வரதட்சணை கொலைகள் கூடிக்கிட்டே இருக்கிறத நாங்க பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே, சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சீதன கொடுமையும் சீரழியும் முஸ்லிம் சமூகமும் என்ற ஒரு தலைப்பிலே இன்றைய இந்த திறந்தவெளி மாநாட்டிலே 2ஆம் கட்ட அமர்விலே நாம் பேச இருக்கின்றோம். சீதனம் என்ற இந்த சொல்லை வரதட்சணை, கைகூலி என்றெல்லாம் நாம் சொல்கின்றோம். இந்த வார்த்தை எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது, இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் இந்த வார்த்தைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்பதனை முதலிலே நாம் பார்த்தால், சீதனம் என்பதற்கு இஸ்லாத்தோடு சம்பந்தம் இருக்குமாக இருந்திருந்தால் நிச்சயமாக சீதனம் என்ற வார்த்தைக்கு ஒரு அரபு சொல் நமக்கெல்லாம் தெரிந்திருக்கும், உலமாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அரபு உலகத்திலே, அரபிய டிக்ஷனரிகளிலே, அரபு பேசக்கூடிய மக்கள் புழக்கத்திலே சீதனம் என்ற ஒரு வார்த்தையை காண முடியாதிருக்கு. சில வேளைகளிலே அரபு நாட்டு மக்களுக்கு, அரபு
பாசை பேசக்கூடிய மக்களுக்கு சீதனம் என்ற ஒரு கொடுக்கல் வாங்கலை விளங்கப்படுத்துவதாக இருந்தால், சொல்வதாக இருந்தால், அதற்கு அறிஞர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அக்சுல் மஹர், மகருக்கு எதிரான கொடுப்பனவு என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள். சீதனத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அக்சுல் மஹர், மகருக்கு எதிரான ஒரு கொடுப்பனவு என்றுதான் பாவிக்கின்றார்கள். அல்லது ரஷ்வத்துன் நிக்காஹ், திருமண இலஞ்சம் என்ற ஒரு வார்த்தை இந்த சீதனத்துக்கு அரபு உலகத்திலே பயன்படுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அப்ப சீதனம் என்ற இந்த வார்த்தைக்கு அரபுல ஒரு சொல்லு இல்லாதனால ரஷ்வத்து நிக்காஹ், திருமண லஞ்சம், அக்சுல் மகர், மகருக்கு எதிரான ஒரு கொடுப்பனவு என்ற வார்த்தை எல்லாம் பயன்படுத்தப்படுது. மகருங்கிறது திருமணத்தின் போது ஒரு மணப்பெண்ணுக்கு மணமகன் கொடுப்பது மகர். அப்படியே அதை புரட்டி போட்டால் அதுக்கு எதிரான ஒரு கொடுப்பனவை வச்சுட்டோம்னு சொன்னா, திருமணத்தின் போது மகனுக்கு மகள் கொடுக்கக்கூடிய ஒரு தொகை அப்படிங்கிறதுனால அது அக்சுல் மகர் அப்படிங்கிறாங்க. திருமண லஞ்சம் என்ன, நம்ம சொல்லுவாங்க கரும்பு தின்ன கைக்கூலி வேணுமான்னு. கல்யாணம் பண்ணி திருமண வாழ்க்கையில ஈடுபடுறதுக்கு ஒரு மாப்பிள்ளை தயாராகி அவர் ஒரு பெண்ணை பேசிக்கிட்டு இருக்கும்போது, எங்க பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு லஞ்சம் தாரோம் என்கிற மாதிரி இருக்குது இந்த அமைப்பு. அதனால அரபியில ரஷ்வத்து நிக்காஹ், திருமண லஞ்சம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுறத நாங்க பார்க்கலாம். திருமண லஞ்சம் ஒரு இன்னொரு திருமண பேச்சுவார்த்தைக்கு எதிரான ஒரு பேச்சுவார்த்தை அங்க இருக்கிறத நாங்க கவனிக்கக்கூடியதாக இருக்குது. இன்னும் நாங்க பார்த்தோம்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, துன்கஹுல் மர்ஆ லி அர்பஇன், ஒரு பெண் 4 விஷயங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுவா. லிமாலிஹா, அவ பொருளாதாரத்துக்காக திருமணம் முடிக்கப்படுவா. ஒலி ஹசபிஹா, அவ வம்சம் உயர்ந்த வம்சம்ங்கிறதுக்காக திருமணம் முடிக்கப்படுவா. ஜமாலிஹா, அவ அழகா இருக்கிறாங்கிறதுனால திருமணம் முடிக்கப்படுவா. ஒலி தீனிஹா, அவகிட்ட மார்க்கம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக திருமணம் முடிக்கப்படுவா. அப்ப இந்த 4 விஷயத்துக்காக ஒரு பெண்ணு திருமணம் முடிக்கப்படுற பழக்கம் இருக்குது. அதனால அனுமதின்னு சொல்லல, இந்த வழக்கம் உலகத்துல இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, ஃபல்ஃபர் பிதாத்தித்தீன், மார்க்கம் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் முடித்து வெற்றி அடைந்து கொள், தரிபதியதாக, இல்லைன்னா உன்னுடைய கை நாசமாயிரும் அப்படின்னு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரியில முஸ்லிமில பதிவாயிருக்கிறத நாங்க பார்க்கலாம். ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கும் போது பண நோக்கமாக இருக்கக்கூடாது, அவளுடைய பொருளாதாரத்துக்காக கண்ணு பண்ணக்கூடாது, அவகிட்ட மார்க்கம் இருக்கிறதா அதைத்தான் ஒரு மாப்பிள்ளை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த திருமண லஞ்சத்தால, இந்த சீதன கொடுமையால சமூகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாங்க பார்க்கிறதாக இருந்தால், எது சீதனம் அப்படிங்கறதை நம்ம தெளிவா வழங்கி கொள்ளணும். இந்த சீதனம் என்கிறது எப்படி வந்துச்சு அப்படிங்கறதை நாங்க பார்த்தோம்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வஆத்துன் நிஸா ஸதகாத்திஹின்ன நிஹ்லா. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் தெரியுமா, நீங்க திருமணம் முடிக்கும் போது பெண்களுக்கு உங்களுடைய மகர் தொகையை மனமு கொடுத்துடுங்கிறான். அல்லாஹ் கொடுக்க சொல்றது ஆம்பளை கிட்டதான். கல்யாணம் என்று வந்துட்டேன்னு சொன்னால், ஆத்துன் நிஸா ஸதகாத்திஹின்ன நிஹ்லா, பெண்களுக்கு மகர் தொகையை மனமுவர்ந்து கொடுத்துடுங்க. சூரத்து நிசாவுல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப மகர் தொகையை நீங்க மனமுவர்ந்து கொடுங்க அப்படின்னு சொன்னா எப்படி எடுக்க முடியும்? அப்ப இந்த இது வந்ததுனால, சீதனம் வந்ததுனால, மகருங்கிற ஒரு பேச்சை தவிர மற்ற எல்லா பேச்சுக்களுமே நடக்கிறத பார்க்கறோம் கல்யாணத்துல.
கல்யாணத்துல மகர் மட்டும் பேசப்படாது. அந்த கல்யாண வீட்டுல சமைக்கிற சாப்பாட்டுக்கும் சமைக்கிற சமயக்காரனுக்கும் விலையை தீர்மானிச்சுக்கோ. நம்ம சாப்பாட்டு சமைக்கிறீங்க, இத்தனை கிலோ அரிசி ஆக்கணும், உங்களோட கூலி எவ்வளவு தெரிஞ்சு வச்சுக்கிறோம். கூலி எவ்வளவு அது தெரிஞ்சுக்கிறோம். ஆனா ரிஜிஸ்டர் நடக்கிற இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு மகர் எவ்வளவு அப்பதான் தீர்மானிக்கிறோம். மகரை எப்ப தீர்மானிக்கிறோம்? அப்பதான் தீர்மானிக்கிறோம். ரிஜிஸ்டர் இடத்துல, காவி நடக்கிற இடத்துல அப்ப பொக்கெட்டுக்கு தேடி பார்ப்பாங்க. அந்த காலத்துல இருந்தே மகருக்கு ஒரு விலை வச்சிருந்தாங்க, 101 ரூபா. செருப்புக்கு விலை வச்ச மாதிரி 99 ரூபா, 95 90 அப்படின்னு விலை வச்சிருப்பாங்க இல்லையா? இந்த பெண்களுக்கு வச்ச விலை 101 ரூபா. கொஞ்சம் வசதிக்காரனா இருந்தா 1001 ரூபா. அப்ப பேச வேண்டியது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது ஆத்து நிசா சதகாதி இந்த நிகழா, பெண்களுக்கு மகர் தொகையை கொடுங்கிறான். அதைத்தான் கல்யாணத்துல பேசணும். பெஸ்ட்டுக்கு மகர் எவ்வளவு தருவேன்னு ஒரு பெண் தரப்பு கேட்கணும், இவ்வளவு தருவேன்னு சொல்லணும். இன்னைக்கு சீதனத்துல விலை பேசி சண்டை நடக்கிற மாதிரி இந்த மகர்ல சண்டை நடந்திருக்கணும். காணாது, இன்னொரு ஏக்கர் கூட்டிட்டான்னு கேட்கணும். காணாது, இன்னொரு 10 பவுன் சேர்த்து போடு அப்படின்னு சொல்லணும். அப்ப அந்த அனுமதி, அந்த பெருமை பெண்களுக்கு இருக்குது. அதெல்லாம் தெரியாது. செருப்புக்கு வச்ச விலை வச்ச மாதிரி அன்னைக்கு பொக்கெட்டுக்கு இருக்கிறத எடுத்து நோட்டு பறக்காம இருக்கிறதுக்கு 1 ரூபாய்க்கு மேல வச்சு 101 ரூபா. அப்ப இப்படி வச்சதுனால என்ன நடக்குது? சீதனம்தான் பேச்சா சீதனம்தான் பேசப்படுறதுனால பேச வேண்டிய ஒன்று இல்லாம போகுது. இல்லாத தேவையில்லாத ஒன்று உள்ளுக்குள்ள வந்தா தேவையான ஒன்று வெளியில நிக்க வேண்டிய அவசியம் தானே இருக்குது. தேவையில்லாத ஒன்று உள்ளுக்குள்ள இருந்தா தேவையான ஒன்று வெளியில தான் நிக்க போகுது. சீதனம் வந்த உடனேயே வெளியில போகுது எது? மகர் வெளியில பேய்த்திருக்கு. ஆக இந்த சீதனத்தால மகரங்கிற பொறுமதியே மக்களுக்கு தெரியாம போகுது. பாருங்க, மகர எதை கொடுக்கலாம் தெரியாது. காணியையும் மகர் கொடுக்கலாமா அவன் பார்க்கிறோம். ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, யார சொல்லலாம், என்னுடைய கணவர் மார்க்க விஷயத்துல நல்லா இருக்கிறார், அவர் எந்த இபாதத்தில எல்லாம் எந்த குறைபாடுமே இல்லை, ஆனா அவரோடு வாழ்ந்தால் நான் குஃப்ர்ல விழுந்துருவேன்னு எனக்கு பயமா இருக்குது, இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்மட வாசல் சொல்லா பசவி செய்ய வந்திருக்கா. அப்ப இந்த கல்யாணம் வேணாம், இந்த ஹுலூல், அப்ப இந்த கல்யாணம் வேணான்னு அந்த பெண்மணி சொல்லும் போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? தந்த மகர்த்துவத்தை திருப்பி கொடுப்பீங்களான்னு கேட்கிறாங்க. பொம்பளையா முன்னுக்கு கல்யாணம் வேணாம்னு சொன்னா மகரை திருப்பி கொடுத்துடணும். என்ன மகரு? ஈச்சந்தோட்டத்தை மகரா வாங்கியிருந்திய திருப்பி கொடுத்துறியான்னு கேட்கிறாங்க. கொடுக்குறாங்கறான் அந்த பொம்பளை. இல்லைங்கடா, அப்ப என்ன மகரா கொடுக்கப்பட்டிருக்குது? ஈச்சன் தோட்டம் மகரா கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப பேரீச்ச மர தோட்டத்தை கொடுத்து அப்ப கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஒரு 101 ரூபாவுல நின்றுக்கிறோம். ஏன் இது? அதை அதிகபட்சமா வாங்கிட்டு இருக்கும் போது கொடுக்கிற வேலை இருக்குமா? நாம அவங்கிட்ட வேண்டுறோம், அவங்கக்கிட்ட நாம வாங்கி அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கணுமா? தேவைப்படுமா? அவங்களுக்கு காசு பொறுமதியா இருக்குமா? அதான் எல்லாம் வரியை எடுத்துட்டியே, அதுக்கு பிறகு ஒரு செயின் என்னத்துக்கு? அது தேவையா இல்லை. அதனால அதை எவ்வளவுன்னு கேட்கறது இல்லை. அவங்க இவங்களும் கடமைக்காக வேண்டி ஒரு 101 ரூபா கொடுத்துட்டு போறது. அப்ப இந்த சீதனம் என்கிற ஒன்று என்ன செய்து, மகர் என்கிற ஒரு கடமைய நம்ம மனசுல இருந்து அகற்றுது. பெரிய ஒரு கொடுமை இது. மார்க்க சடங்கு சம்பிரதாயம் நம்மிடத்துல இல்லாம போகுது. முஸ்லிம் சமூகத்தின் அகராதியில அகற்றப்படுது. ரொம்ப ஒரு தவறான ஒரு விடயமா இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அடுத்து என்ன? அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், நீங்க தலாக் விடும்போது ஒரு பெண்ணை நீங்க தலாக் சொல்றதா இருந்தா அஸ்கினு ஹுன்ன மின் ஹைது சக்கன்தும் மின் புஜிதிக்கும், நீங்க வாழ்ற உங்க வீட்டிலேயே அவங்களை இத்தா இருப்பாட்டணும்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப சீதனம் என்கிறதுக்குள்ள என்னெல்லாம் அடங்குது? வீடும் தான் அடங்குது. சீதனம் உடனே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நானண்டா 1% சீதனம் எடுக்கலாம்பாங்க.
உண்மையில ஒரு சதவும் எடுக்கல தான், ஆனா ஒரு வீடு அளவு எடுத்திருப்பார். இப்ப சீதனம் என்றா என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? காசு மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். வீடு சீதனம் இல்லையா? வீடும் தான் சீதனம். அப்ப இந்த சீதனம் வந்து மகரங்கிற மார்க்க கடமை இல்லாம போற மாதிரி இதா என்று வரும்போது இன்னொரு மார்க்க வாசனமும் இல்லாம போகுது பாருங்க. அல்லாஹ் சொல்றோம் உங்க வீட்டுல இதா இருப்பாட்டுங்க. இப்ப இருக்கிற நிறைய ஆண்கள் தலாக் சொல்றதா இருந்தா வாடகைக்கு கொடுக்கிறது வீடு எடுக்க வேண்டியிருக்குது. அவர் இடத்துல தலாக்கு சொல்லணும். பொண்டாட்டிர வீட்டுல இருந்து தலாக் சொல்லலாமா? வீடு இருக்கிறாள் தான் தலாக் சொல்லணும். பொண்டாட்டி தலாக் சொல்லணும், நீ தான் இருக்கணும். யார் வீடு? பொண்டாட்டின வீடு. அப்ப தலாக் சொல்ற வேண்டியது பொம்பளை தான், நீ தான் இதா இருந்திருக்கணும். இஸ்லாமிய சட்டப்படி இந்த குர்ஆன் வசனத்துக்கே வேலை இல்லாம பண்றோம் நம்ம இந்த சீதனத்தால. அப்ப சீதனம் என்கிற ஒன்றுக்குள்ள என்னெல்லாம் அடங்கும்? சீதனம் என்கிறது ஒன்று ஒரு ஆண் மகனை விலை பேசக்கூடிய ஒன்றா இருக்குது. ஒரு ஆணை வச்சு நிறுத்து கொடுக்கறாங்க, சொத்துக்களை கொடுக்கறாங்க, ஃப்ரிட்ஜை கொடுக்கறாங்க, வீட்டுக்கு தேவையான தளவாடங்களை கொடுக்கறாங்க, வீட்டை கொடுக்கறாங்க, டிவியை கொடுக்கறாங்க, காரை கொடுக்கறாங்க. எல்லாம் காணாதான் கடைசியா ஒரு வீடுந்தான்னு கேட்கலாம். அப்போ அவன் கதிக்கிறான்ல பாருங்க. எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறத நாங்க பார்க்கலாம். அப்ப இந்த சீதனத்துல எல்லாம் தான் வரப்போகுது. நம்ம காசு மட்டும் நினைச்சுக்கிற இருக்க வேணாம். சீதனம்ங்கிறதுல எல்லாம் தான் வரும். காசு மட்டும் கிடையாது, காரும் தான் வரும். நம்ம வாங்கி கை நீட்டி வாங்கி எடுக்கிற நோட்டும் தான் வரும். காசும் தான் சீதனம், அதுவும் சீதனம் தான், காரும் சீதனம் தான். சிலர் வீடு சீதனம். சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா? கொழும்புல ஒரு வீடு வேண்டிட்டாங்க. இங்க ஒரு வீடு பத்தாது, கொஞ்சம் பெரிய படிப்பு படிச்சிருந்தா, கொஞ்சம் கூட படிச்சிருந்தா கொழும்புலையும் ஒரு வீடு. இங்க காணாது. கொழும்புல ஒரு வீடு, மெயின்ல ஒரு கடரும் இல்லைண்டா. தங்கத்தை கேட்டு, காசை கேட்டு, காரை கேட்டு, ஊட்ட கேட்டு எல்லாம் செஞ்சு முடிஞ்சது பின்னால கொஞ்சம் வசதி இருக்க பாக்குற மாமனார் சொத்தை இன்கம் டேக்ஸ் ஆபீசரை விட தெரிஞ்சு வச்சுப்பா மருமகன். அப்ப காணியையும் கேட்டு, கடரூமையும் கேட்டு, நகையையும் கேட்டு ஆள் அப்படியே ஆண்டி ஆக்கிட்டு. ஒரு அரசனும் ஆண்டி ஆவான்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சொத்துக்களையும் சுருட்டி எடுக்கிறான். அப்ப எல்லாமே சீதனம். இந்த சீதனம் பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கு. ஆரம்ப காலத்துல காசை மட்டும் சீதனமா கேட்டவன் இன்னைக்கு பரிணாம வளர்ச்சி கண்டிக்கிறான். அதுல என்ன சீதனம்? சாப்பாட்டுல ஒரு சாப்பாட்டு செலவை பெண் தரப்பு எடுக்கணுமா? இவர் ஒலிமா கொடுப்பாராம், அவர் ஒலிமா கொடுப்பாராம். அரவாசி செலவு பொன் தரப்பு. இவர் விட்டு சாப்பாட்டு செலவு. மாப்பிள்ளையோட தங்கச்சியில கல்யாண செலவு ஒன்று கொடுக்கணும். மாப்பிள்ளை கொடுத்து முடிச்சு மாப்பிள்ளையோட தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் வருது, அதுக்கு ஊட்ட கொஞ்சம் இணைக்கி கொடுங்க, ஊட்ட கொஞ்சம் இணைக்கி கொடுங்க. அப்ப சீதனம் பரிணாம வளர்ச்சி அடையுது பாருங்க. அடுத்தது என்ன? 6 மாசத்து சாப்பாடு. அந்த காலத்துல கல்யாணம் பண்ணிஞ்சா 6 மாசம் சாப்பாடு உட்கார்ந்து சாப்பிட்டு தொழிலுக்கு போறது இல்லை, 6 மாசம் சாப்பிடுவார். தலப்பிரசவம் யாரு? தலப்பிரசவத்துக்குரிய செலவு அது சீசர் என்றாலும் பரவாயில்ல, நோமல் என்றாலும் பரவாயில்ல, அந்த தலைப்புள்ள வகுத்துல இருக்கும் போது திங்கிற தின்பண்டங்கள் சாப்பாடு செலவு எல்லாமே ஆற பொறுப்பு, மாமன் ஆற பொறுப்பு. அப்ப சீதனம் வளரும், அப்படியே வேற வேற பரிணாமங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த சீதனத்தால தான் இன்னைக்கு சமூகத்துல சிசு கொலைகள் நடந்துகிட்டு இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். கருத்தட மாத்திரையை போடுறதும், கருக்கலைப்பு ஏற்படுறதும், இந்த சீதனத்தால கரு கொலைகள், சிசு கொலைகள் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப இன்னைக்கு நவீன காலத்துல என்ன நடக்கிறாங்க? என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஸ்கேன் பண்ணி பார்த்துறாங்க. ஸ்கேன் பண்ணி ஒரு 3 மாசம் 4 மாசம் ஆகும்போது வியோஜி சொல்லிடுவா, பொம்பளை பிள்ளைதான், பொம்பளை பிள்ளைதான் அப்படின்னு சொல்லுவா. கவிஞர் அப்துல் ரஹ்மான் இந்தியாவை சேர்ந்தவர்.
அவர் ஒரு கவிதை எழுதினார். பெண் சிசுவை கண்டு வெட்கித்தது ஸ்கேன் என்று. பெண் சிசுவை கண்டு வெட்கித்தது ஸ்கேன். ஸ்கேனரை வெட்கப்பட்டுட்டான். நான் பொம்பளை பிள்ளையாரிய கொல்ல போறானுங்களா அப்படியா? அப்ப பெண் சிசுன்னு தெரிஞ்சாலேயே என்ன மாலும் செய்யணும்னாதான்னு கேட்கிறாங்க. நடக்குது. இது சம்பந்தப்பட்ட தகவல்களை நெட்ல நாங்க போய் பார்த்தோம்னு சொன்னால், இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் 2000 பெண் சிசுக்கள் சட்டத்துக்கு புறம்பாக கருவிலேயே கலைக்கப்படுகிறது. இது ஐக்கிய நாட்டினுடைய ரிப்போர்ட். ஐக்கிய நாட்டினுடைய ரிப்போர்ட் படி எத்தனை பெண்கள் பாருங்க, 20,000 பெண் சிசுக்கள் என்ன செய்யறாங்க? கருவில் கொல்லப்படுறாங்க அப்படி என்று ஒரு அறிக்கை கூடுது. அதே மாதிரியாக பாருங்க, பெண் சிசு கொலையினை தடுக்க அரசு மேற்கொண்ட முயற்சிகள் ஒரு இணையதளத்தில் போட்டீங்க. பெண் சிசு கொலையை தடுக்கிறதுக்கு அரசு என்னென்ன முயற்சிகளை மேற்கொண்டு இருக்குது அப்படி என்று பார்த்தா போட்டிருக்குது பாருங்க. வரதட்சணைக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வரணும். 1961ஆம் ஆண்டு கொண்ட அந்த சட்டம் இது. எப்படி? வரதட்சணைக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வரணும். அடுத்தது, ஸ்கேன் பண்றத அனுமதி கொடுக்க கூடாது. கருவிலேயே பாலினம் அறியும் செயலுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் சட்டம் கொண்டு வர அளவுக்கு சிசு கொலை நடந்துகிட்டு இருக்குது. இந்தியாவில் சிசு கொலை அவ்வளவுக்கு நடந்துகிட்டு இருக்குது. ஒரு நாளைக்கு 2000 பேர் கொல்லப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் பெரிய நாடு இந்தியா. நம்ம நாடு மாதிரி இல்லை. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் 2011ஆம் ஆண்டிய கணக்கெடுப்பு இலங்கையில 2011ஆம் ஆண்டு 206 சிசுக்களை பதிவுக்கு வந்திருக்குது. இந்த கிராமப்புறங்களை எல்லாம் பதிவுக்கு வராது. ஒபிசியலாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பதியப்பட்டதான் இது. 2011 206 சிசுக்களை. சென்ற வருஷம் 2012 ஜனவரி மாசம் மட்டும் 26 சிசுக்களை. 26. அப்ப பெண்ணெண்டு கண்ட உடனேயே இவ்வளவுக்கு கொடூரமா நம்ம சின்ன நாட்டுல, இவ்வளவு சின்ன நாட்டுல இன்னைக்கு பெண்களை இப்படி கொல்றாங்க. 26 பேரு ஜனவரி மாசம் மட்டும் போயிருக்கு 2012 சொன்னால் சிசு கொலை கணக்கெடுப்புக்கு வந்தது இது. அப்ப எந்த அளவுக்கு பெண்கள் சமூகத்தில் பாரமாகறாங்க? என்ன காரணம்? என்ன காரணத்துக்காக இந்த கொலை நடக்குது? சிந்திச்சு பாருங்க. திருமணம் முடிச்சு கொடுக்க முடியுமா? கட்டி கொடுக்க முடியுமா? அப்படி என்று யோசிக்கிறாங்க. அப்ப இந்த சீதனம் என்கிறது ரொம்ப பெரிய ஒரு சிரமமா இருக்குது. இதுல இந்த சீதனத்துக்குள்ள வீடு கொடுக்கிறது இருக்குது இல்லையா? இந்த வீடு கொடுக்கிறது இலங்கையில ஒரு பகுதியிலையும் வடகிழக்கு மாகாணங்களுக்கு இதுலையும் இந்தியாவில் ஒரு பகுதியிலையும் தான் வீடு கொடுக்கிற கலாச்சாரம் இருக்குது. இந்தியாவில் பெரும்பான்மையான இடங்கள்ல வீடு கொடுக்கிறது இல்ல. நகை போடணும். அவ மாப்பிள்ளை விட்டு தான் போவா. மாமியார் கொடுமை தான். அங்க எப்ப பார்த்தாலும் மாமியார் கொடுமைன்னு பேசுவாங்க. எதுக்கு மாமியார் கொடுமை? ஒரே சுட்டி காட்டுற, நீ என்ன எத்தனை பவுனை கொண்டு வந்த, என்ன நகையை கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி பார்க்கறது நான் பார்க்கிறேன். அப்ப இந்த சிசு கொலை என்பது வீடு சீதனமா கொடுக்கறத மட்டும் வச்சில்ல, நகை கொடுக்கறதுக்கே நடக்குது. அப்ப வீடு கொடுக்கிற இடம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு சிந்திச்சு பாருங்க. அப்ப இந்த சிசு கொலைகள் கூடுதலாக நடந்துகிட்டு இருக்கிறத நாங்க காணலாம். அடுத்தது பாருங்க, இது இன்டர்நெட்ல உள்ள, அப்படியே போட்டோ எடுத்து போட்டிக்கிறேன். வியாபாரமாக நடக்கும் திருமணங்களில் வரதட்சணை கொலைகள் அப்படின்ற ஒரு புள்ளி விவரத்தை போட்டிக்கிறாங்க.
இந்தியாவில் உள்ள ஒரு புள்ளி விவரத்தை போட்டிருக்கிறாங்க பாருங்க. இந்தியாவில் ஆண்டுக்கு இந்தியாவில் ஆண்டுக்கு 5000 முதல் 9000 வரையிலான வரதட்சணை கொலைகள் நடக்கிறது. பாருங்க, 5000 தொடக்கம் 9000 வரையிலான வரதட்சணை கொலைகள் நடந்துகிட்டு இருக்குது. இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் மட்டும் 1989 ஆண்டு பாருங்க, 1989 ஆண்டு 4821 வரதட்சணை கொலை நடந்திருக்குது. வரதட்சணை கொலை என்ன? கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு நடக்கிற 2ஆம் கட்ட வரதட்சணை. இது பேசிக்குவாங்க கல்யாணத்துல. இந்தியாவில் மதச்சார்பு அற்ற செய்தி இது. முஸ்லிம்களை மட்டும் சொல்லல இந்த கணக்கெடுப்பு, மதச்சார்பற்ற செய்திகளை நான் சொல்றேன். அப்ப இந்த வரதட்சணைங்கிறது கடனுக்கு கல்யாணம் பண்றது. இத்தனை பகல் நகை போடுவேன், ஒப்பந்தம் பண்ணி கல்யாணம் பண்ணியாச்சா, போய் வண்டிக்கு ஆண்டுவான். எப்ப இந்த சூடு பிடிக்கும்? பொண்டாட்டி கர்ப்பிணி ஆனவனுக்கு பயம் வந்துடும். பிறக்கிறது பொம்பளை பிள்ளையானா என்ன செய்யறது? கழுத்துல கத்தி வச்ச மாதிரி அவனுக்கு பயம் வந்துடும். அப்ப பொண்டாட்டியை பிடிச்சி அனுப்பி போட்டுருவான். போடி போய் நகையை வேண்டிக்கா, இத்தனை பவுனை வேண்டிக்குவா அப்படியம்மா. அப்ப குஜராத் மாநிலத்தில் மட்டும் 1989 ஆண்டு 4821 வரதட்சணை காரணமாக புருஷன் மாமியார் சேர்ந்து செஞ்ச கொலைகள் பதிவாயிருக்குது. இந்த கொலைகளுக்குள்ள தற்கொலையும் அடங்கும். கொடுமை தாங்க முடியாம பொண்ணு அப்படியே போய் தற்கொலை செஞ்சிருவா. அப்ப சொல்றாங்க, 1 மணி நேரத்துக்கு ஒன்றாக நாள் ஒன்றுக்கு 13 வரதட்சணை கொலைகள் நடக்கிறான். சீதன கொலை நாள் ஒன்றுக்கு எத்தனை நடக்குது? 13 நடந்துகிட்டு இருக்குது. இது 1983 நாள் ஒன்றுக்கு 3 வீதமா கூடுது. அப்படி கூடி 3ஆக கூடி 1986 6ஆக இருந்தது. அதாவது 1983க்கும் 1989க்கும் இடையில் 400% அதிகரித்தது அப்படின்னு போறாங்க. இவ்வளவு அதிகரிக்குது. அப்ப இந்த வரதட்சணை கொலைகள் பாருங்க, டெல்லியில 1985 பதிவான வரதட்சணை படுகொலைகள் 43 இருந்தது. 1988 ஆகும்போது 71ஆக அதிகரிக்குது. அப்ப மனுஷன் கல்வி அறிவில் முன்னேறான், பொருளாதாரத்தில் முன்னேறான், வரதட்சணை கொலைகள் கூடிக்கிட்டே இருக்கிறத நாங்க பார்க்கலாம். இப்படி பார்க்க வரதட்சணை கொலைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறத நாங்க பார்க்கலாம். மதங்களை தாண்டி இந்தியா சட்டமே 61ஆம் ஆண்டு சீதனத்தை நிப்பாட்டணும் என்று சீதனத்துக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வந்த உடனே ரகசியமாக வரதட்சணை நடந்துகிட்டு இருந்துச்சு. இது மாதிரியாக மக்கள் குரல், மக்கள் செய்திகள் அப்படிங்கிற நியூஸ்ல வரதட்சணை சம்பந்தமாக நடந்த ஒரு கொலையை பாருங்க, எந்த அளவுக்கு போயிருக்கு பாருங்க. வரதட்சணை என்கிறது பொண்டாட்டிய கொலை செய்யற அளவுக்கு, காசை கேட்டுட்டு வா அப்படின்னு கொளுத்துற அளவுக்கு இந்த வரதட்சணை கொடுமையா இருக்குது. இதை பத்தி பேசக்கூடாதா? இவ்வளவு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்துட்டு பாருங்க. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு அநீதிய ஒரு மார்க்க சடங்குக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கலாமா? இதுக்கு போய் அல்பாத்தியா ஓதலாமா? இந்த சீதனை வீட்டுல இருந்துகிட்டு ஒருத்தர் மிம்பர்ல சும்மா ஓதுவாரா? சிந்திச்சு பாருங்க. இவ்வளவு கொடுமைய அவரு செஞ்சுக்கு வரா மௌலவி. அவர் என்ன காசு வேணாம், கைக்கூலி வேணாம், காணி வேணாம், ஊடு மட்டும் என்ன செய்யற? ஊடு மட்டும். இத நியாயம் சொல்றது ஆளா இருந்தா எவ்வளவு மட்டமான ஒரு ஆளா இருக்கணும் பாருங்க. கலாநிதியா இருக்கணும், கல்லாநிதியா இருக்கட்டும். இத போய் நியாயம் சொல்ற ஆளா இருந்தா எவ்வளவு மட்டமான ஒரு ஆளா இருப்பார் பாருங்க. அப்ப மார்க்கத்துல எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்க. அதே மாதிரியாக இந்த 2ஆம் கட்ட சீதனம், இந்த சீதனம் கேட்டு கணவனே மனைவியை சித்திரவதை செஞ்ச சம்பவம். கணவனே மனைவிய சித்திரவதை செய்யறான். சித்திரவதை செஞ்சு போய் வீட்டுல வேண்டிக்குவாங்க. அவன் என்ன செய்வா? வீட்டுக்கு போவா. வீட்டுக்கு போனா அம்மா அப்பாவுடைய நிலைமை தெரியுமே, தெரிஞ்சா அங்க என்ன செய்ய முடியாது, திரும்பி வருவா. அவ புருஷனையும் விட்டுக்க இயலாது, பாப்பா கிட்டையும் போயிருக்க இயலாது,
இதை விட்டா இன்னொரு கல்யாணம் பண்றேன்டா, இதை விட கூட சீதனம் தேவை. அப்ப இது பொட்டு வச்ச உடனே தமிழ்ல நினைச்சிடாதீங்க. பொட்டு வைக்கிற கலாச்சாரம் இந்தியாவில் சில மாநிலங்கள்ல உண்டு முஸ்லிம்கள்ட்ட. அப்ப அடிச்சு துன்புறுத்தி ஒரு பெண்ணை போட்டு சித்திரவதை செய்யக்கூடிய சம்பவங்கள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. அதுவும் படிச்சவங்க, படிச்ச அதிகாரிகள் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நாங்க பார்க்கலாம். அப்ப அவ்வளவு பெரிய கொடுமையால இன்னைக்கு நாடு திகைச்சுக்கிட்டு இருக்குது. சீதனம் சாதாரணமான விஷயமா? அப்ப கல்யாணத்துக்கு பிறகு இரண்டாம் கட்டமாக சீதனம் கேட்ட கொடுமைகளை இப்படி நாங்க காணக்கூடியதா இருக்குது. இரண்டாம் கட்டமாக இன்னைக்கு வெளிநாடுகள்ல, இலங்கை போன்ற நாடுகள்ல இந்த சீதன கொலைகள் நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரியாக இவர் ஒரு சிவில் இன்ஜினியர். சிவில் இன்ஜினியரா இருக்கிற இவரு மனைவி கிட்ட என்ன செய்யறாரு? சீதனம் வேண்டிட்டு வர சொல்றாரு. 7 மாச கர்ப்பிணி, 7 மாச கர்ப்பிணிய இன்னும் 3 மாசத்துல குழந்தை பிறக்க போகுது. அந்த பொம்பளைய போட்டு அடிச்சு சாக கிடந்து தப்பி அது பாப்பாவும் அம்மாவும் மகனும் சேர்ந்து தாய் வீட்டுல போய் சீதனம் கேட்டுட்டு வர சொல்றாங்க. இப்படி இணையதளங்கள்ல போய் பார்த்த மனுஷன்னா நிறைய சம்பவங்கள் இந்த சீதன கொடுமைகளால தாக்கப்பட்டு அடிக்கப்பட்டு கொல்லப்படக்கூடிய நிறைய சம்பவங்களை நாங்க பார்த்துக்கிட்டே போகலாம். அதே மாதிரி அடுத்த செய்தியை பாருங்க. இது சீதனம் கேட்டுட்டு இதுவும் கர்ப்பிணி பெண்ணு. என்ன அதிசயம், இந்த சீதனத்துல திரும்ப 2ஆம் கட்ட மோகம். இந்த இறைச்சி கண்ட நாய்க்கு வெறி வார மாதிரி சில கல்யாணம் பண்ணும்போது ஒரு வெறி வந்துடும். கட்டிச்சு கோதறி மத்த எல்லா சட்டையும் சுருட்டு பார்ப்பான். இருக்கிறவங்களுக்கு அங்கேயும் ஒரு காணி இருக்கிறவங்க கேள்விப்பட்டமே, அதுலயும் ஒரு 2 ஏக்கர் எழுதி வைங்களேன் அப்படின்றோம். மகன் உங்களுக்கு எல்லாம் சோறு தருவான். நீங்க எங்க போப்புறீங்க? கல்யாணம் காட்டி போட்டு எங்க போப்புறீங்க? இந்த பிள்ளைக்கு தானே இருக்கணும் என்று சொல்லி சொல்லி எல்லாத்தையும் எடுத்துருவான். அப்ப இதுவும் என்ன, கல்யாணம் முடிச்சு தலைப்பிரசவத்துல அதுவும் 6 மாசம் 7 மாசம் கர்ப்பிணியா இருக்கும் போது 2வது வெறி வந்துடும். பிறக்க போறது பொம்பளையா பிறந்தா என்ன செய்யறது? அவன் அந்த தப்பு செஞ்சு வந்தானே, பொம்பளை கிட்ட சுருட்டி எடுத்து வந்தானே, திரும்பவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, நம்முடைய பிள்ளைக்கு கொடுக்கணும், காசை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி 2ஆம் தடவையாக சீதனம் கேட்டுட்டு வர சொல்லி பெண்ணை போட்டு அடிச்சு துன்புறுத்தின இந்த செய்திகள் எல்லாம் இந்த இணையதளத்துல பதிவாயிட்டு இருக்குது. இது ஒரு செய்தி, சும்மா சைம்பிளுக்கு 1-2 போட்டு காட்டுறேன். இப்படி பாருங்க. இந்த செய்தியை பார்த்தால் இதுவும் கர்ப்பிணியா இருக்கக்கூடிய நிலைமையில, கர்ப்பிணியா இருக்கும் போது 2ஆம் தரம் கேட்க பார்க்கலாம் பாருங்க. இதுவும் கர்ப்பிணியா இருக்கும் போது 2ஆம் தரமாக சீதனம் கேட்டுட்டு வர சொல்லி துன்புறுத்தின சம்பவங்கள் இதெல்லாம் இன்றைக்கு போட்டு நெட்ல கிளிகள் என கிழிச்சுக்கிட்டு இருக்கிறான். போட்டு கிழிக்கிறான், இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கிறான். சரி, 1-2 எடுத்துட்டு இருக்கிறேன். அப்ப இன்னைக்கு உலக ஊடகங்களில முஸ்லிம்கள்ல இவ்வளவு பெரிய ஒரு தரக்கட்ட ஒரு செயல் நடக்குது அப்படின்னு இன்னைக்கு காட்டுக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு சீதன கொடுமை இப்படி தலைவிச்சாடு. எங்க இந்தியாவுல பொம்பையில, இது பொம்பையில வீடு சீதனம் கொடுக்கறது இல்ல, அது வணங்கிக்கோங்க. பொம்பையில வீடு சீதனம் கொடுக்கறது இல்ல. கேரளாவிலையும் இலங்கையில நாம் வீடு சீதனம் கொடுக்கறது. அப்ப கேரளாவிலையும் இலங்கையிலையும் இந்தியாவுல பட்டினம் பட்டினம் என்று வர ஒரு சில ஊர்ல, அதிராம்பட்டினம், காயல்பட்டினம், இந்த பட்டினம் பட்டினம் என்று வரதெல்லாம் இலங்கை தொடர்பு ரொம்ப கூடின பகுதிகள். இந்த பட்டினத்துல நானாம்பாங்க, காக்காம்பாங்க. மற்ற இடங்களை எல்லாம் அண்ணான்னு தான் சொல்லுவாங்க. பட்டினங்கிற ஊர்ல அதிராம்பட்டினத்துல உம்மா வாப்பாம்பாங்க. மற்ற இடங்களை எல்லாம் அப்பா அம்மாம்பாங்க முஸ்லிம்களே. அப்ப இந்த பட்டினங்கிற இடத்துலையும் இலங்கையிலையும் இப்படி ஒரு சில பகுதியில தான் வீடு சீதனம். இது பொம்பையில நடந்த செய்தி. வீடு இல்ல, நகை, நகைய வேண்டிக்குவா, பேசின காசை வேண்டிக்குவா. அப்படியே அந்த ஒவ்வொரு பிள்ளையும் பக்கத்தில் இருக்கும்போது விரட்டி அனுப்பிட்டுருவான். அப்போ உங்க வாப்பா கிட்ட காசு வேண்டிக்கா. இவன் இருக்கும்போது மச்சினங்காரன் ஒருத்தனுக்கு காசு வந்தா போதும். இவன் கல்யாணம் முடிச்சு தங்கச்சி கல்யாணம் முடிச்சுட்டு இருப்பான். தங்கச்சிட்டு நானாக்கு கொஞ்சம் காசு வந்துட்டான், வெளிநாட்டுல இருந்து வந்தீங்கன்னா விரட்டி விட்டுருவான். ஓடு, 1 லட்சம் ரூபாய் வேண்டிக்குவா. அப்படி இப்படி ஒரு கொள்ளக்காரனா வாழ்ந்துட்டீங்க, மிரட்டுறான். பகிரங்கமான ஆளை கடத்தி பணயம் வச்சுக்கிட்டு காசு கேட்கிறவன் கொள்ளக்காரன் தானே. ஒரு ஆளை கடத்துறது, நல்ல வசதிக்காரன் ஒருத்தனை பிள்ளைய தூக்குறாரு. பிள்ளைய தூக்கி பிள்ளைய விடுவேன், 10 லட்சம் ரூபாய் கொண்டான். இவன் கொள்ளக்காரன். அதையே கல்யாணம் பண்றான், கடத்துறதுக்கு பதிலாக கல்யாணம் பண்றான். கடத்துறவன் கழுத்துல கத்திய வச்சு சின்ன கீரலோட விட்டுருவான். கல்யாணம் பண்றவன் கற்பையே எடுத்து போட்டு காசை கேட்பான்.
காசத்தா காசத்தந்தா தான் பிள்ளைய வச்சுக்கிப்பேன், இல்லாட்டி விட்டுருவேன். இப்படி மிரட்டுறான். விட்டு போட்டு போவேன். இப்ப பாப்பாக்கு பயம் என்ன? குமரா இருக்கும் போதே இவரை கட்டுறதுக்கு பட்ட பாட்டுக்கு இவர் 2 பிள்ளையோட விட்டு போட்டு போவானா? யாரு வந்து பண்ண போறான்? யாரு பண்ண போறான்? நல்லா இருந்த பொம்பளைக்கே 10 லட்சம் ரூபாய் கேட்டவன் கல்யாணம் முடிச்சு விட்ட பொம்பளைக்கு 15 கூட கேட்பான். அது விட்ட பொம்பளை அப்படின்னா ஒரு 5-10 கூட வச்சு தரணும்பான். இதெல்லாம் தானே நடந்துட்டு இருக்குது. இவன் கொள்ளக்காரனா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. கடத்தல் காரணம் இல்லையா? இப்படி கடத்தல் கொள்ள நடந்துகிட்டு இருக்குது. இது விதிவிலக்கா நம்முடைய நாட்டுல இல்ல. இந்த செய்தியை பாருங்க. சீதனம் கேட்டு வெக்கமான ஒரு செய்தி நெட்ல போட்டு கிளிக்கிறான் முஸ்லீம். இங்க பாருங்க யாரு முஸ்லிம். நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த 20 வயது பெண்ணு இந்த வேலையை செய்யற யாரு? சீதனம் கேட்டு சொந்த மனைவிக்கு மயக்க மருந்த கொடுத்து நிர்வாணப்படுத்தி தன் நண்பனோட சேர்த்து வச்சு வீடியோ எடுத்து போட்டு 25 வயசு முகம்மது பயாஸ் பேர் பாருங்க. 25 வயசு முகம்மது பயாஸ் பொண்டாட்டியை இன்னொருத்தனோட நிர்வாணமா சேர்த்து வச்சு வீடியோ பண்ணி நேரத்தோடய சொத்து காசு வேண்டிக்குவான்னு சொல்லி இருக்கிறான். வேண்டிட்டு வர போனா அப்பா கிட்ட இருக்கணுமே, அம்மா பாப்பா கிட்ட இருக்கணுமே. இல்ல அப்ப வீடியோ எடுத்தாச்சு. இப்ப மானம் போகுது. இதை நெட்ல போடுவேன், காசு வேண்டிக்கான். நெட்ல போடுவேன், காசு வேண்டிக்கான்னு விரட்டி விட்டான். அவன் நேரம் ஓடி வந்து அவனுடைய நானாட விட்ட வந்து அங்கிருந்து அவனோட போலீஸுக்கு வந்து விஷயத்தை சொல்லி பயாசு சகோதரர் முகமது பயாச கைது செஞ்சாச்சு. அப்ப என்ன கொடூரம்னு பாரு. காசு மைண்ட் ஆகுது. சொந்த பொண்டாட்டியை இன்னொருத்தங்கிட்ட காட்டுறான். ரோஷம் இல்லாதவன். அதுவும் நம்முடைய இனத்துல ஒருத்தன் செய்யறான் பாருங்க. எவ்வளவு கேடு கட்ட ஒரு செயல். என்ன ஆசை வந்திருக்கு அவனுக்கு? இந்த சீதனத்துல ஆசை வந்திருக்கு. இந்த சீதனத்துல இந்த சொத்துல உனக்கு ஆசை வந்திருக்கு பாருங்க. அப்ப காசு பணம் வந்தால் கார் கற்ப வேணும் என்றாலும் வித்துடலாமா? எந்த அளவுக்கு அநியாயம் நடந்துட்டு பாருங்க. அப்ப இந்த கொடுமை நடக்குது. இந்த சீதனம் சாதாரணமான விஷயமா? அதை மெம்பர்ல பேச மாட்டீங்களா? அதை ஜும்மாவுல ஓத மாட்டோமா? இந்த கொடுமைக்கு அல்பாத்தியாவா? பள்ளி ரெஸ்ட் போய் உட்கார்ந்து துவா ஓதுமா? ஹாஜிமாரெல்லாம் போய் உட்கார்ந்துட்டு கல்யாணம் நடத்துறதா? ஊரை விட்டு விரட்டி அடிக்க வேணாதா? இது மட்டுமா கொடுமை? எவ்வளவு எவ்வளவு கொடுமைகள் நீ பாருங்க. இன்னைக்கு நம்முடைய சகோதரர்கள் வெளிநாடுகள்ல பொம்பளை பிள்ளை பெத்தவன்ற காரணத்துக்காக அல்லது பொம்பளை பிள்ளைகளோட பிறந்துட்டோன்ற ஒரு காரணத்துக்காக வெளிநாட்டுல போய் வேலை செய்யறோம். போட்டோ வரும், வெளிநாட்டுல இருந்து போட்டோ வரும். தரமான ஒரு பென்ஸ் கார்ல சாஞ்சிட்டு இருந்து ஒரு BMW கார்ல சாஞ்சுக்கிட்டு சன் கிளாஸ் ஒன்று அடிச்சுக்கிட்டு அப்படி ஒரு போன் பேசிட்டு ட்ரௌசர் ஷூ எல்லாம் அடிச்சு அப்படி ஒரு போட்டோ எடுத்து அனுப்பினோட நம்ம என்ன நினைப்பு? ஒரு கலெக்டர் மினிஸ்டர் ஆபீஸ்ல வேலையாக்கி மகனுக்கு அது போட்டோவுக்கு கொடுத்த போஸ்ட். ரோட்ல கிடந்த கார், வெள்ளிக்கிழமை லீவுக்கு போட்ட உடுப்பு. என்ன வேலை செய்யறது? என்ன வேலை? ஓவர் டைம் செய்யறான். ரோட்ல டின் போறாக்குற பெப்சி டீனை குடிச்சிட்டு போடுவான். அரபு நாட்டில எல்லாம் பெப்சி டீன் ₹1 ஒரு டின்னை குடிச்சிட்டு ரோட்ல போட்டுட்டு ஓவர் டைம் இந்த டின்னை புறக்கிறது. புறக்கி ஒரு இடத்துல குமிக்கிற அதை நைச்சி அதை கிலோவில் நிறுக்கிறது. வெயிலுக்குள்ள அந்த பாலைவனத்துல ஏசி இல்லாம இருக்க முடியாத அந்த நாடு. அந்த நாட்டுல இப்படி டின் புறக்கி காசு சேர்த்து அவன் திண்டாலும் பரவாயில்ல. இந்த வெளிநாட்டுல இருக்கானே அரபிக்காரன் அப்படியே ஆட்டை முழுசா வச்சு திம்பான். ஆட்டை திம்பான், கோழியை திம்பான், பழங்காவெல்லாம் பழ வகையெல்லாம் சாப்பிடுவான். எல்லாம் பார்த்துட்டு ஒரு ரொட்டியை மட்டும் தின்னு ஹுபுஸ்ன்ற ஒரு ரியாலுக்கு ஒரு ரொட்டியை வேண்டி தின்னுட்டு அவன் திங்கிற ஆட்டுல எச்ச மிச்சத்தை புறக்கி திங்கிறது. காசுக்கு வேண்டி திங்க முடியாது. எச்சில திண்டு வாயை கட்டி வகுத்த கட்டி அங்கிருந்து வாப்பா மாறும் நானா மாறும் தம்பி மாறும் உழைச்சி காசு அனுப்புறான். காசு அனுப்பினா இங்க ஒரு ராசு அப்படியே ஒரே ஏப்பத்தில் விட்டுருவான் பாரு. ஒரே ஏப்பம்.
என்ன தகுதி? சீதனம் வாங்குறதுக்கு நிறைய தகுதி இருக்குது. இன்ஜினியர் கோவிக்க கூடாது, படிச்சாக்கள் இருக்கிறாங்க, நல்லவங்களும் இருக்கிறாங்க. செல்ல கோல எல்லாரும் சொல்ற டாக்டரை தான். அதுக்காக டாக்டர் கோவிக்கிறாருங்க. டாக்டர் கொஞ்சம் மதிப்பு கூட தானே. கொழும்புலையும் ஒரு வீடு, இங்கேயும் ஒரு வீடு, 2 பொண்ணு ஒன்று தான், வீடு 2. அவரு ஒரு ஆள் தான், அவர் டபுளா, அவர் சிங்கிள் தான். ஆனா வீடு 2. இங்க ஒரு காரு, அந்த வீட்டுல ஒரு போட்ட பைக்கு. இல்லைங்கிட்டா மெயின் ரோட் ஓரமா ஒரு நெல்லு காணி, நல்ல தரமான ஒரு கடரும். அப்ப என்ன இப்படி எல்லாம் வேண்டி எடுக்கிறோம் பாருங்க. அவ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒவ்வொன்றும் குறைஞ்சிட்டு வரும். அசரத்துக்கு ஒரு விலை இருக்குது. மௌலை மாப்பிள்ளைக்கு ஒரு விலை இருக்கு. மௌலவி பஞ்சமே வராது. மௌலவிய பண்ணினா சோத்துக்கு மட்டும் பஞ்சம் வராது. ஓதியவனுக்கு ஒழுங்கு எல்லாம் சோறு சொல்லுவாங்க. ஓதினவனுக்கு ஒழுங்கு எல்லாம் சோறு. எவன் வீட்டுல மைய துழுந்தாலும் ஆஜியாருக்கு 3வது அண்டைக்கு தரமான சாப்பாடு கிடைச்சு. அப்ப பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு ஒரு பேக்கில் கொடுக்காமலாம் விட்டுருவாங்க. அப்ப செத்தவன் வாயில மண்ணு, கத்தம் ஓதினவன் வாயில சோறு. அப்ப இப்படி அசுரத்துக்கு ஒரு விலை இருக்குது. இன்னொரு விலை ஒன்று இருக்கு. என்ன? மாப்பிள்ளை ஒரு 5 லட்சம் ரூபா பெறும். என்ன தொழில்? வெளிநாட்டுக்கு போன ஒரு தொழிலாடா. என்ன தொழில்? வெளிநாட்டுக்கு போன. மனசை பார்க்கிற, மார்க்கத்தை பார்க்கிற எல்லாம் கிடையாது. ஆளு கருப்பா சிவப்பா. இன்றைக்கு இந்த சீதன கொடுமையால பெண்களுக்கு மாப்பிள்ளோட நிறத்தை எல்லாம் சாய்ஸ் பண்ண நேரம் இல்லை. நம்ம வாரத்தை வலைய பிடிச்சுக்கு நிக்கிற சிக்கு பட்டத்தை பண்றது, வலைய பிடிச்சுக்கு நிக்கிறது, சிக்கினத்தை பண்ணிக்கிறது. அப்ப இப்படியாக இன்னைக்கு போயிட்டு இருக்குது. இது கஷ்டப்பட்டு டின் புறக்கிறான், வெயில டின் புறக்கிறான், அவன் உழைச்சி காசு அனுப்புறான். இவ்வளவு லேசா செல்வான் தெரியுமா? இதுல ஆசி வளைங்கம்பான். இந்த மதினிமாரு பொன் பார்க்க போற, யாரு பொன் பார்க்க போற? கல்யாணம் முடிக்கிற மாப்பிள்ளை பொன் பார்க்க போறல்ல, பொன் பார்க்க போறான்ட்டு ஒரு படம் ஒதுங்கும். யாரு? மாப்பிள்ளோட உம்மா, தாத்தா, தங்கச்சி. மாப்பிள்ளைக்கு காக்கா இருந்தா காக்கா வண்டி, தம்பி இருந்தா தம்பி வண்டி, இப்படி அவன் அங்க எல்லாம் செட் ஒன்று போகும். போய் பொன் பார்க்க பாறாங்கயாம் அப்படி. இந்த ஆளுக்கு அவன்டைக்கு ஒரு 15,000 ரூபாய் போயிட்டு பொன் பார்க்க வந்த செலவு. அது அங்க இங்க வேண்டி வித்து, காதுல கிடந்த கழுத்துல கிடந்ததை வித்து, அப்படி இப்படி என்று ஒரு மாதிரியா வாராக்களை கவனிச்சு விடுவார். பொன் பார்க்க வர போய் பொண்ணை தவிர மத்த எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பொண்ணை பார்க்கறதுல காய்ச்சி நிற்கும் போதே அண்டை சீட் அடிச்சிருக்கிறா, அட்டாச் பாத்ரூம் கட்டி இருக்கிறா. இந்த தங்கச்சிக்காரிமார், இந்த ராத்தம்மார் படுத்துற பாடு. இந்த காடு வெட்டுறதுக்கு கோடாரி காம்பு போகும் கூட. காடு வெட்டுறதுக்கு எது போகும் கூட? கோடாரி கம்பு தான் போகும். அப்ப மரம் சொல்லுமா, நம்மடால் தான் கூட்டிக்கு வாரார். மரம் சொல்லுமா, நம்மடால் தான் கூட்டிக்கு வாரார். நம்மடால் பிடியில மாட்டு படாட்டி இந்த கோடாலியால நம்மள என்ன பண்ணலாம்? பொம்புலதான் இந்த சீதன கொடுமைக்கு முக்கியமான ஒரு காரணம். அதை மறக்க இயலாது. இவதான் போய் பார்த்துருவா. பார்த்துட்டு நல்லா இருக்கிற வீட்ட இவடத்தை ஆசி வழங்கி கொண்டுட்டு வந்துடுவாள். இல்லாட்டி கல்யாணம் கேன்சல். அட்டாச் பாத்ரூம் கட்டணும், கக்குசி கட்டணுமா உள்ளுக்கு. அப்போ உண்ட தம்பியை கொண்டே கக்குசிக்காக கல்யாணம் பண்ணி கொடுக்க போற? ஆற பார்க்க போன நீ? கக்குசி பார்க்க போனா, பொண்ணு பார்க்க போனா? அப்ப என்ன நடந்துட்டு பாருங்க. நம்ம ஊர்ல நடக்கிறத பாருங்க. நம்முடைய ஊர்ல நல்லா கட்டின வீட்டை உடைச்சி ஆசி வளைக்கிற. சும்மா கட்டுறதுக்கு மேசம் ஒரு 500 ரூபா தான் கேட்பான். ஆசி வளைக்கிறா 5000 ரூபா. அந்த டின் புறக்கினால் தான் அதை கொடுக்கணும். இந்த டின் புறக்கிற ஆள் தான் அதை கொடுக்கணும். என்ன சொல்ல, ஒரு பிள்ளைக்காக ஒரு பொண்டாட்டி புருஷன் எவ்வளவு காலம் பிரிஞ்சிருக்கிறாங்க. அழ வேண்டிய நிலைமைகள் இதெல்லாம். ஏன்னா ஆசை இல்லாமலா வெளிநாட்டுல இருக்காங்க வாப்பமாரு? ஆசை இல்லாமலா நம்ம தாய்மார்கள் எல்லாம் வீட்டுல ஒதுங்கி இருக்கிறாங்க. உணர்ச்சிகளை அடக்கிக்கிட்டு, மஞ்சளை கரைச்சு குடிச்சுக்கிட்டு, பொம்புல பிள்ளைய பெத்துட்டோன்ற ஒரு காரணத்துக்காக எத்தனை தாய்மார்கள் உணர்ச்சிகளை அடக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆசைகளை அடக்கிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஆசை இல்லையா? பொண்டாட்டியோட சேர்ந்து இருக்கணும்னு ஆசை இல்லையா? எதுக்கு? மகளை கரை சேர்க்கணும். இந்த பாலா போன ஊர்ல ஒரு ஊடு கட்டினா தான் குறைஞ்சபட்சம் சும்மா ஒரு மாப்பிள்ளை எடுக்கலாமா? மௌலிமார் செஞ்ச வேலை. ஊடு சீதனம் இல்லைன்னுட்டாங்களா? அப்ப சரி, இவன் அங்க இன்னும் 2 வருஷம் நிக்கணும். கடிதம் எழுதுவான், டெலிபோன் எடுப்பான். அது பொஸ்ஸி விசா இல்லைன்னுட்டார். விசா கொடுப்பாரு அவரு, விசா கொடுப்பாரு.
என்ன செய்யறது, பொஸ்ஸி விஷா இல்லைன்னுட்டாரு. இன்னும் 2 வருஷம் பல்ல கடிச்சிக்கு நின்று ஓட்டு வார், பல்ல கடிச்சுக்கிட்டு நின்று ஓட்டு வரம்மா. கடைசியில மையத்து கூட வராம எத்தனை பேர் பிள்ளைகளுக்காக உழைக்க போய் அவன் அங்கேயே செத்து போறான் பாருங்க. கல்யாணம் முடிச்சு 4 மாசத்துல 5 மாசத்துல 6 வருஷத்துல 7 வருஷத்துல போயிருப்பான். பொண்டாட்டியோட வாழ்ந்தது ஒரு சின்ன காலம். வெளிநாட்டுல போய் மகளுக்கு ஒரு வீடு கட்ட வேண்டி இருப்பான். டெலிபோன்ல பேசுவான், ஒரு மனைவியோட பேசுறான். பெருசெல்லாம் முடியாது, தொட முடியல. டெலிபோன்ல ஆளுக்கால் பேசிக்குவாங்க, அவ்வளவுதான். டெலிபோன்ல பேசிக்குவாங்க. காட்டை போட்டு சம்பளம் எடுத்து காட்டை போட்டு கொஞ்ச நேரம் பேசுறது. அந்த பேசிட்டு இருக்கும்போது பொண்டாட்டி பேசுறான்னு பக்கத்துல இருக்கிற விட்டுட்டு இருக்கிறதும் இல்லை. இந்த ரேத்தக்காரி வேண்டி தம்பியோட நானும் பேசணும் கொஞ்சம் தாங்கன்னு அரமாச்சாத்த எடுத்துருவான். தங்கச்சிக்கார வேண்டி அது கொஞ்சம், பாப்பா கொஞ்சம், உமா கொஞ்சம், எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கடைசியா பொண்டாட்டி எடுக்கக்குள்ள காசு முடிஞ்சிடும். இப்படி எல்லாம் கஷ்டப்படுறான். கஷ்டப்பட்டு ஊருக்கு வராமலே மௌத்தா போயிடும். காசை மட்டும் அனுப்பிட்டு ஊருக்கு வராமலே மௌத்தா. யாருக்குற அந்த பாவம்? இங்க ஏங்கிக்கிட்டு இருக்கிற இந்த கண்ணீருக்கும், அங்க கஷ்டப்பட்டு வெயில உருகிக்கிட்டு இருக்கிற அந்த ஆண் மனுஷனுக்கும் ஆறு பதில் சொல்றது? இதுல ஆரெல்லாம் சம்பந்தப்படுறாங்க? அல்லாஹ் நாளை மறுமையில நியாயமான தீர்ப்பு வழங்குவானா இல்லையா? நியாயமா தீர்ப்பு வழங்குவானா என்ன அர்த்தம்? சீதனன் கேட்டானே, அவன் கேட்கறதுக்கு சம்மதிச்சாங்களே இளைஞர்கள், அவங்க பள்ளி நிர்வாகம் எல்லாரையும் சேர்த்து தான் அல்லாஹ் தாக்க போறான். சீதனத்துக்காக வேண்டி நம்முடைய இளைஞர்களும் பெண்ணை பெற்றெடுத்த பெற்றோர்களும் வெளிநாடுகளில் சென்று இந்த பெண்களுக்காக வேண்டி வீடு கட்டுறதுக்காக, இந்த பெண்களுக்காக வேண்டி சீதனம் கொடுக்கறதுக்காக, பெண்ணை கரை சேர்க்கிறன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. அப்படியான ஒரு விஷயத்துக்காக வெளிநாடுகளில் போய் எவ்வளவு சிரமப்படுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், வெளிநாடுகளில் சென்று ஊர்ல எந்த வேலையை செய்ய மாட்டாங்களோ வெக்கப்பட்டுக்கிட்டு அருவறுப்பு அடைஞ்சுக்கிட்டு, வெக்கம் மட்டும் இல்லை அருவறுப்பு, அப்படியான அந்த விஷயத்தை கூட யாரு பார்க்க போறா? என்ன செய்யறது? சம்பளம் கொஞ்சம் கூட தாரங்கிறான், அதை விட இது ஒரு 100 ரியால் கூட இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லா வேலைகளையும் எடுத்து போட்டு செய்யக்கூடிய ஆக்களை நாங்கள் பார்க்கலாம். பலதியாக்கள வேலை, கிளீன் பண்ற வேலை, துப்புரவு செய்யற வேலை, இப்படியான வேலைகளை எல்லாம் அங்க கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு வார காசை ஒரு ஆசாமி வாங்கி எடுக்கிறது தான் வேதனையான ஒரு விஷயமா இருக்கு. இப்படியான ஒரு காசு பணத்தை இவர்கள் வாங்கி எடுக்கிறது, சீதனம் என்ற பேர்ல எடுத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு வேதனையான ஒரு விஷயம். அடுத்த இந்த சீதன கொடுமையால இன்னொரு விஷயம் என்ன நடக்குது? பெற்றோர்கள் ஒதுக்கப்படுறாங்க. கல்யாணம் முடிச்சு கொடுத்த உடனே அது வரைக்கும் அவர் சொந்தமா கட்டின வீடு, அவர் சொந்தமா கட்டின வீட்டுல கடைசியாக அவர் ஒதுக்கி ஓரமாக்கப்பட்டு ஒரு வேலைக்காரனாகிறது. நிறைய மாமன்னார்மார் ஓச்சர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவர் கட்டி கொடுத்த வீட்டுல அவர் வாங்கி கொடுத்த காரை எடுத்துக்கிட்டு வரும்போது இவர் கேட்ட துறக்கிறாள், காரை துறைச்சி வைக்கிறாள், கழுவி வைக்கிறாள். அப்படி அவ்வளவுக்கு பெரிய சீதனம் கொடுக்காத ஒரு நடுத்தர குடும்பம் அல்லது கீழ்த்தர குடும்பமாக இருந்தாலும் அவங்க ஊரார் வீட்டுல வந்து இருக்கிற ஒரு நிலைமை இருக்கிறத நாங்க பார்க்கலாம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கியாமத் நாளுக்கான ஒரு அடையாளம் தான் அன் தலிதல் அமது ரப்பதஹா, ஒரு அடிமை எஜமானி அம்மாவை பெற்றெடுப்பாள். ஒரு ஆளு பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை பெப்பா, அந்த பிள்ளைகிட்ட அவ அடிமை ஆயிடுவா, அந்த பிள்ளை அம்மாக்கு எஜமானி அம்மா ஆயிடுவா. இன்னைக்கு இந்த சீதன கொடுமையால இது நடந்துகிட்டு இருக்குது. ஒரு தாய் ஒரு வீட்டுல வேலைக்காரியா நடத்தப்படுறா. ஏன்? அது அவருக்கு கொடுத்த வீடு. அப்ப சொந்த வீடு, கஷ்டப்பட்டு கட்டின வீட தூக்கி கொடுத்துட்டாங்க. ஒரு மருமகனுக்கு, ஒரு மகளுக்கு கொடுத்துட்டாங்க. நான் சொன்னேன் இல்லையா, கோடாரி காம்பும் சேர்ந்துதான் காடு வெட்டும் என்று. இந்த பெண் சமூகத்துல சீதனத்துக்கு நம்ம வாப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு நல்லா தெரியும். தெரிஞ்சாலும் அந்த புருஷனோட கூட இருந்துகிட்டு அந்த சீதனத்தை கறந்தெடுக்கிறதுக்கு துணையா கோடாரிக்கு காம்பா இருக்கிறது நம்முடைய பெண் சகோதரி தான். எப்படி? தாய் தந்தையரை ஒதுக்கி ஓரம் கட்டிடுவாங்க.
என்ன சொல்லுவா காலப்போக்குல கல்யாணம் முடிச்ச ஒரு 4 மாசம் 6 மாசம் ஒரு வருஷம் போயிட்டு இருக்கும்போது நீங்க மச்சான்ற கூட்டாளி மாரெல்லாம் பாரு, கொஞ்சம் படிச்சாக்கள் வார, நீங்க எந்த நேரம் படத்தை இருமி வெத்தலாதி சாப்பிட்டு இருக்காம மச்சான் என்ன அந்த பக்கமா ஒரு ரூம் கட்டி தாராங்களாம். அவரை செலவுல கட்டி தராங்க. பெரிய தர்மம் செய்யப்படுறாரு. இவ்வளவு பெரிய ஊட்ட எடுத்து போட்டவரு, பெரிய ஊட்ட எடுத்து கார் எடுத்து காணி எடுத்து கடை ரூம் எடுத்து அந்த ஆளை வாருக்குள்ள எல்லாத்தையும் நோண்டி எடுத்து போட்டு பெரிய தர்மம் கொண்டு செய்யப்படுறான் மாமனாருக்கு. என்னன்னு ஒரு ரூம் கட்டி தர்றான் எல்லா ஏற்பாட்டோடையும். மாஷா அல்லாஹ். அதுக்குள்ள அப்படி இருங்க, நாங்க டைமுக்கு சாப்பாடு தரோம். மச்சாமாரு வார வரது, மச்சான கூட்டாளி மாரெல்லாம் வார, படிச்சாக்கள் வார, பிரின்சிபல் மாறு வார, எவ்வளவு பேர் தேடி வருவாங்க. நீங்க ஒருத்தர் நச்சு வெத்திலா கிடிச்சு டொக் டொக் டொக்கு குத்திக்கிட்டு இருந்தா அந்த ஆளுக்கு கஷ்டம் இருக்கும். மச்சானுக்கு நித்திர வருது இல்லை இரவையில், நீங்க இருமுறை சத்தத்தில் விரட்டி விட்டுருவான். இவங்களும் நல்லா புரிஞ்சு எடுத்துக்கிட்டு வெளியில சிரிச்சுக்கிட்டு, சரி மகள் நானும் யோசிச்சேன், மச்சானுக்கு சிரமம் நானும் யோசிச்சேன் என்று சொல்லிக்கிட்டு வேலைக்காரியா போய்த்துருவாங்க. அப்ப எத்தனை பெற்றோர்கள் இன்னைக்கு ஒதுக்கி ஓரங்கட்டப்பட்டு இருக்கிறாங்க. இந்த சீதன கொடுமையால சிந்திச்சு பாருங்க. வேலைக்காரியா மாட்டாங்க. அப்படியே என்ன செய்யறா, வீட்டுல ஒரு அவக்கு வெக்கம் வந்துடும். அந்த தாய்க்கு சும்மா இருந்துட்டு சோறு திங்கிறதுக்கு வெக்கம் வந்துடும். கொடுத்ததையெல்லாம் மறந்துடுவா இந்த தாயும் தகப்பனும். அவங்களோட பெருமனசை பாருங்க. நம்ம தான் கொடுத்தோம், நாம கொடுத்த பூமியில தான் விளைஞ்சி கொட்டி ஆக்கி கொட்டுறா. நாம கொடுத்த பூமியில தான் வெள்ளாம செஞ்சு இன்னைக்கு சோறாக்கி தாராங்க. நாம தான் அவங்களுக்கு சோறு ஊத்திக்கணும் நினைக்கணும் ஒரு கணவன், ஒரு தாயும் தகப்பனும். ஆனா என்ன நினைப்பாங்க, பாவம் மருமக உழைச்ச காரு, மருமகன் பெட்டிக்கு வந்த வெள்ளாம, மகள் வேண்டின காசு கறி, நாம சும்மா இருந்துக்கிட்டு இங்க வெக்கமா இருக்குது. அதுக்காக வீட்டுல இருக்கிற வேலைகளை பாக்குறது, கடைக்கு போறது, மருமகன் கார கழுவி கொடுக்கறது, வீட்டை துப்புரவு பண்றது, இப்படியாக வேலை வடை செஞ்சுட்டு இருக்கிறது. சில இடங்களில் 2 பொம்பளை பிள்ளையா போய்த்தா அநியாய மிகப்பெரிய ஒரு கொடூரத்தை செஞ்சிருவாங்க. என்ன, வயசான காலத்துல தாய் தந்தையரை பிரிச்சு போட்டுருவாங்க. பாப்பா ஒரு மகளை விட்ட, உம்மா ஒரு மகளை விட்ட, அங்க ஒரு வேலைக்காரன் இங்க ஒரு வேலைக்காரி பிரிச்சுடுவாங்களா? பிரிச்சுக்கிட்டு ஏன் அவங்களுக்கு ஆசை இல்லையா? வயசானாலும் ஒன்னா இருந்து மௌத்தாக கூடாதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிக்கிற நேரம் ஆயிஷா நாயகி மடியில தான் மரணிக்கிறாங்க. 63 வயசுல மனைவி மடியில தான். மகள் இருந்துச்சு பாத்திமா நாய், என் ஈர கொண்டு உடம்புல துண்டு கண்டாங்களே, அந்த பாத்திமா நாய் மடியில படுக்கணும்னு ஆசைப்படல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி எப்போதுமே சிறப்பா பேசுவாங்களே. குகையில கூட இருந்த தோழன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாரு. அவ்வளவு பெரிய உன்னத உயர்ந்த ஈமான் உள்ள ஒரு நபி தோழர், மிக நெருக்கமான ஒருத்தர், அவர் மடியில படுக்கணும்னு ஆசைப்படல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவி மடியில தானே படுக்க ஆசைப்பட்டாங்க. அந்த உரிமையை கொடுக்கலையே நம்ம தகப்பனுக்கு, நம்ம தாய்க்கு கொடுக்கலையே. அவங்கள பிரிச்சு விடுறது என்ன, இப்ப ஒன்றா படுக்காங்க புது கல்யாணம் மாதிரி. மகள் செல்வா அம்மாக்கு பாப்பாக்கு ஒரு ரூமுக்கு ஒரு நொடும்பு வலைக்குள்ள வெக்கம் இல்லையா அவங்களுக்கு? அப்படி வெக்கப்பட்டிருந்தா நீ பிறந்திருப்பியா? அப்படி வெக்கப்பட்டிருந்தா ஏன் அவங்களுக்கு ஆசை இல்லையா? வயசானாலும் அவங்க ஒன்னா இருக்கும். எவ்வளவு பெரிய சொத்துக்கள்ல சேர்த்தாலும் ஒரு பொண்டாட்டி தான் தெரியும் புருஷனுக்கு என்ன பதத்துல சோறாக்கணும். எவனும் ஆக்க மாட்டான். 4 பொம்பளை பிள்ளை இருக்கும், பாப்பாட ஸ்டைலுக்கு டீ ஊத்த மாட்டா, பாப்பாட ஸ்டைலுக்கு சோறு பதத்துக்கு இறக்க மாட்டா. பாக்குறோம் நாம, அவ ஆக்கணும். அந்த கிழவிதான் ஆக்கி வைக்கணும். அந்த வயசானவருக்கு தான் தெரியும் புருஷனுக்கு என்ன சமையல் பிடிக்கும், எப்படி பதத்துல இறக்கணும் என்று. அவங்க தான் சேர்ந்து வாழணும். அவங்களை ஏன் பிரிக்கிறோம்? அவங்களை சேர்ந்து வாழ வைக்கணும். வேலைக்காரியா பிரிச்சுட்டோம், ஆளுக்கு ஒரு கூறு. மகளை விட்ட வாப்பா, மகளை விட்ட இன்னொரு மகளை விட்ட மகள் உம்மா பிரிச்சு வச்சுட்டாங்க. அப்ப சேர்ந்து வாழ முடியல. பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு, கல்யாணம் முடிச்சு இளமையில என்னமோ 2-3 வருஷம் வாழ்ந்துருவார். கல்யாணம் கட்டி கொடுக்கறதுக்காக வெளிநாட்டுக்கு போய் கணவன் மனைவி பிரிஞ்சிருவாங்க. வந்து கல்யாணம் முடிச்சு பேர பிள்ளை பிறந்தோன்னே திரும்ப பிரிச்சுட்டாங்க. எவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது. பெத்த பிள்ளைகள் செய்யற கொடுமைகளை பாருங்க. பெத்த பிள்ளைகள் அவ்வளவு பெரிய கொடுமை இன்னைக்கு பெற்றோர்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது. இது இந்த சீதனத்தால் இந்த முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய சீரழிவு. அடுத்தது என்ன, நம்முடைய பெண்கள் சகோதரன் இல்ல, தகப்பனுக்கு வயசு போச்சு, சுகம் இல்ல, பெண்கள் என்ன செய்வாங்க, பக்கத்து தெருவில் இருக்கிற கடைக்கு போறதுக்கே பயப்படுவாங்க. பெண் அப்படித்தான், அச்சமடம் நானும் சொல்லுவாங்க இல்லையா. அவ்வளவு இல்லாட்டியும் ஆனா பெண்களுக்கு ஒரு பயம், ஒரு வெக்கம், ஒரு கூச்சம் இருக்கத்தான் செய்யும். பெற்றோர்கள் அப்படித்தான் வளர்ப்பாங்க. சின்ன வயசா இருக்கும் போது கடை கொடுவாங்க,
கொஞ்சம் புள்ள தலைப்பட்டுட்டு வந்துட்டு ஒரு 12 வயசு ஆயிட்டோன்னு பயந்துருவோம். அதுல இந்த காலத்துல பிள்ளை 5 பொம்பளை பிள்ளைண்டா உள்ளது இல்லை பையன் அவ்வளவுக்கு. அது ஒரு காலத்துல குமர வெளியில விடுறது பயப்படுற. இப்ப பொம்பளை பிள்ளையா இருந்தா குமர ஸ்டேஜ் தான். பொம்பளை பிள்ளைனா பொம்பளையா தான் பார்க்கான், குழந்தையா பார்க்கான்னு இல்லை. அப்ப அப்படி பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை பக்கத்து கடைக்கு போகாம பாப்பா ஒலிம்பி சட்டப்பட்டு போவான். நீமா நான் போயிட்டு வரேன்றான். தனியா போகாத, டியூஷன் கிளாஸுக்கு ஏற்றி கொண்டு விடுறது, கவனமா கண்ணுக்கு வச்சுக்கிறது. அப்படியே வளர்த்த ஒரு பிள்ளை கல்யாணம் முடிக்கிறதுக்காக வேண்டி ஒருத்தனோட வாழணும்ங்கிறதுக்காக வேண்டி தயாராகுறா. என்ன தயாராகுறா? வெளிநாட்டுக்கு கிளம்புறா. அண்மையில் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. பெரிய ஒரு பிரச்சனை. இலங்கை பணிப்பெண் ஒன்றுக்கு கழுத்து வெட்டினது, மரண தண்டனை கொடுத்தது சவுதி அரேபியாவில். சவுதி அரேபியாவை போட்டு நொந்துக்கிட்டே இருந்தோம். அவ வாப்பாவோட அக்கௌண்ட போட்டாங்க போன்ல. அவ வாப்பா அனீஃபோட பேரை போட்டு அனீஃபுடைய அக்கௌண்ட் நம்பர். அவ முத்த போயிட்டா. வாப்பாவுக்கு உதவுங்க. அந்த கையால் ஆகாதவனுக்கு ஏன் உதவணும்? பெத்த பிள்ளைய வெளிநாட்டுக்கு ஏத்தினையே அதுக்கா? நீ ஒரு அப்பனடா. உன் பிள்ளைய சொந்த பிள்ளைய வெளிநாட்டுக்கு ஏத்துறியே, நீ ஒரு பாப்பாவா? எப்படி ஏத்துவ? அந்த பச்சை பிள்ளைய வயசை கூட்டி போட்டு அந்த சின்ன பிள்ளைய ஏத்தினையே, உனக்கு உதவி செய்யணுமா? ஆற பிடிச்சு வட்டோம். நம்ம அனுப்பினவனை பிடிச்சு வட்டிருக்கணும், பேர வயசை கூட்டி போட்டவனை பிடிச்சு வட்டிருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு நாட்டை பிடிச்சிக்கணும். இஸ்லாமிய சட்டத்தை நொந்துக்கிறோம். என்ன மன்னிக்கலாம் தானே? மன்னிக்கலாம் என்ன? மலிக் அப்துல்லா மகனை கொண்டவர். மலிக் அப்துல்லா, சவுதி நாட்டு மன்னர் மலிக் அப்துல்லா இருக்கார் இல்லையா, மகன் கூட்டாளிமாரோட கார் சொல்றாங்க. ஒருத்தன் வந்துட்டான். 2ஆவதா வந்தான் மலிக்குடைய மகன், அப்துல்லாவுடைய மகன். 2ஆவதா வந்த உடனே ஷூட் பண்ணிட்டான் ரோட்ல வச்சு. போலீஸ் பிடிச்சிட்டு மன்னர் என்ன சொன்னார் தெரியுமா? கழுத்து வெட்டு, என் புள்ளன்னு பார்க்காத, சட்டத்தை சரியா. மன்னர் அப்துல் அசீஸ் உடைய மகள் ஒருத்தனோட ஓடி போறான். பிடிச்சிட்டாங்க போலீஸால. ஓடி போய் விசாரிக்கிறாங்க. அவங்க நேரத்தோடைய சேர்ந்துட்டாங்க செய்தி ஊர்ஜிதமாகுது. மகளை போட சொன்னான் மன்னர் அப்துல் அசீஸ். மகளை போட சொன்னான். சட்டம் தப்பு நடக்குது, அருவாத விஷயம் தப்பு நடக்குதுதான். ஹஜ்ஜிக்கு போறதா இருந்தா, உம்ராக்கு போறதா இருந்தா மகுரம் கூட வரணும்ங்கிற அந்த சட்டம். வேலைக்காரருக்கு ஹத்தாமா பணிப்பெண் வரத்துக்கு மகுரம் கேட்கலங்கிறது தப்பு தான். நான் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கல, எல்லாம் சரின்னு சொல்லல. இன்னமோ சட்டம் சரியா செய்யறாங்க, அதை கூட கொச்சப்படுத்துறான். அனுப்பினவன் இப்படி. நம்ம பெண்கள் போய் அங்க கஷ்டப்படுறாங்க. யாரால? பூ மாதிரி பொத்தி வைக்க வேண்டியத, மறைஞ்சிருக்க வேண்டியத, இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யறான். எவன் வீட்டுலயோ கிளாஸ கழுவுறா, எங்கேயோ போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். எப்படி நடத்துறான் பாருங்க. வண்டியில பின்னால வச்சு கொண்டு வரோம். ஆடு மாடை ஏத்திக்கு போற மாதிரி நம்ம பணிப்பெண்களை பின்னால வச்சு கொண்டு வரத பாருங்க. அப்படி கொண்டு போய் கஷ்டப்பட்டு கேவலப்பட்டு உழைச்சிக்கிட்டு அவ வீட்டை கட்டுவான். அவ வீட்டை கட்டிக்கிட்டு வந்தா இந்த பெண் தன்மை கொண்ட ஆண் என்ன செய்யறா? அந்த வீட்டுல போய் கல்யாணம் படிச்சுட்டு இருக்கிறார். அந்த வீட்டுல போய் கல்யாணம். இது பாம்பு புற்று கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பாம்பு புற்று. நம்ம என்ன சொல்றோம்? பாம்பு புற்று என்று தான் சொல்லுவோம். ஆனா கட்டினது பாம்பு இல்லை, கரையான் கட்டினது. சின்ன கரையான் தான் கட்டுறது. அது வச்ச முட்டைய குடிக்க பாம்பு உள்ளுக்கு இறங்கிடும். அங்கேயே படுத்துடும். கடைசியா கரையானுக்கு போக இயலாது. நம்ம சொல்றது பாம்பு புற்றண்டு. அப்படித்தான் இன்றைக்கு நிறைய இன்ஜினியர் வீடு, இது டாக்டர் வீடு, இது மாசர வீடு, இது அசரத்துற வீடு. அசரத்துற வீடா மாசர வீடா? ஒரு செங்கல் தூக்கிட்டு போற. அந்த வீட்டை கட்டினவன் சேக்கஸ் இல்லாத ஒரு புஷ் பைக்கில் கரு புர்ற ஓடிட்டு போவான் ரோட்டால. சேக்கஸ் இருக்காது அந்த சைக்கிளுக்கு, பிரேக் இருக்காது, 15 ரோட பிரேக்கு கட்ட இருக்காது. ஓடிட்டு போவான். பாவி தோல்ல ஒரு சால்வியை போட்டுக்கிட்டு. இதை கட்டி 4 பேர் என்ன? மௌலையில வீடு, இன்ஜினியர் வீடு, டாக்டர். பாம்பு புற்றுடா இது, பாம்பு புற்று. அப்ப இவ கஷ்டப்பட்டு கட்டுவா, அந்த ஆளு வந்து குடியிருப்பான். அப்ப இந்த பொம்பளை கஷ்டப்பட்டு வீட்டை கட்டுவா, அவர் வந்து குடியிருப்பார். குடியிருச்சா கல்யாணம் முடிச்சு காலையில பொண்டாட்டி ஒழுப்புவார். ஒழுப்புடி பாத்ரூம் போகணும், போக வேண்டியது தெரியாது. நானா கட்டினேன்? எங்க பாத்ரூம் எங்க காட்டு. அன்னைக்கு பொண்டாட்டி முன்னால பின்னால புருஷன். அன்னைக்கு போனவர் தான். அதுல இருந்து பொண்டாட்டி பின்னாலதான்.
அவ ஊடு தானே, சண்டை பிடிக்க பயம், சத்தம் போட பயம், பட்டக்காரங்க சொல்லிடுவாள். கணக்க புருஷமாருக்கு சண்டை பிடிக்க சத்தம் போட பயணம். அடக்குற மன்னிச்சுட்டு நண்டு பல்ல கடிக்குது, என்னத்தான் மன்னிச்சுட்டேன், சத்தங்கு தான் போட்டா பேக்க தூக்கன்றுவாள். அவ்வளவுக்கு இன்னைக்கு பெண் தன்மை கொண்ட மணமகன், அவ்வளவு கஷ்டப்பட்டு இன்றைக்கு பணிப்பெண்ணாக பெண்கள் வெளிநாட்டுக்கு போறாங்க. எதை இழக்கணுமோ அதை எதை இழக்க கூடாதோ அதையெல்லாம் இழக்கிறாங்க. மானத்தை மரியாதை எல்லாம் இழக்கிறாங்க. தனிய மேய்கிற ஒரு ஆட்டோ நாய் கண்டா விடுமா? இன்னைக்கு தகப்பன் தாய் எல்லாம் இருக்கும்போது கடத்தருவுக்கு போன பிள்ளைய பிடிச்சி கற்பழிச்சுறான். நம்ம பெண்கள் பிடிச்சி வெளிநாட்டுக்கு அனுப்புறோம். தெரியல என்ன நடக்குதுன்னு தெரியல. அண்மையில் நான் 5 வருஷத்துக்கு முன்னால ரியாதுக்கு கிளம்பின பிளைட்ல குண்டிருக்கின்ற ஒரு வதந்தி, ரியாதுக்கு கிளம்பின பிளைட்ல குண்டிருக்கின்ற ஒரு வதந்தி வந்துச்சு. ரன்வேயில போன பிளைட்ட கதவை திறந்துட்டான், பாஞ்சிட்டாங்க. அப்ப என்னுடைய ஒரு கூட்டாளியும் அதுல போயிருந்தார், அவரும் பாஞ்சிட்டார். எல்லாம் பாஞ்சோம். ஒரு பொம்பளை கீழே பாஞ்சு மௌத்த பண்ணான். ஒரு ஹவுஸ்மேட், கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த ஒரு பொம்பளை, ஊரை சொல்லலாம், கிழக்கு மாகாணம் தான். மௌத்த போனான். மௌத்தாவோட பாஸ்போர்ட் எடுத்து வீட்டுக்கு அறிவிக்கிறாங்க. அறிவிச்ச உடனே உம்மக்காரி என்ன சொல்ற, வாப்பக்காரி அவ ஒரு கிழமைக்கு முன்ன பெய்த்தாவே ரியாதுக்கு, ஒரு கிழமைக்கு முன்ன ரியாதுக்கு போயிட்டான். அது போலதான் நல்ல ஏஜென்ட் பிடிபடுறாரு. சப்பு என்ன செஞ்சுக்க தெரியுமா? பாதுகாப்பா கையில பிடிச்சி மகளை கூட்டிக்காந்து வாப்பா கொடுக்காரு. ஏர்போர்ட்டுக்குள்ள கொண்டு போயாச்சு. கொண்டு போனோடனே சப்பு வந்து சொல்லிக்கா, சரி 12 மணிக்கு பிளைட்டு வாங்க, அந்த பக்கம் பிளைட்டு கிளம்பும் கையை காட்டுவாங்க. அந்த பக்கம் கம்பிவேலி பக்கமா போய் நின்று கிளம்புற பிளைட்டு கையை காட்டிக்காங்க. ஆனா அந்த பிளைட்ல அவ இல்லை. அவ டிக்கெட்டை கொண்டு கொடுத்தோம்னா கவுண்டர்ல சொல்லிட்டான், ஒரு கிழமை டைம் இருக்குமா அப்படின்ட்டான். இப்போ சப்பு வாரான் வந்து என்ன சொல்லிக்கான், ஐயோ தவறுதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன், டேட்டை கவனிக்கல, உங்க உமா பாப்பாவும் போயிட்டாங்க, என்ன செய்யறது, போன மாதிரி இருக்கட்டும், அடுத்த கிழமை போகலாம் வாண்டு கூட்டி போயிட்டான். அவதான் செத்து போனான். பாருங்க எவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது. அவ்வளவு கொடுமை அந்த பிளைட் ஆக்சிடென்ட் நடந்ததுனால தெரிய வந்துச்சு. அவ்வளவு பெரிய கொடுமை நடந்துகிட்டு இருக்குது. இது இந்த சீதனத்தால நடக்குதே, கேள்வி எனக்கு எல்லாம் நியாயமா தான் கேட்பான். அல்பாத்தி அவதர மௌலியில இருந்து வாங்கி எடுக்கிறவர் வரைக்கும் வாங்கி கேட்பான். அடுத்தது என்ன, இந்த சீதனத்தால பாவத்தை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை நாங்க பார்க்கிறோம். பாவங்களை அங்கீகரிக்கிறான் ஒரு மனுஷன், இன்னும் பாவம் கூட்டிட்டு வர வழி இல்லை. வட்டி என்று தெரியும், என்ன செய்த, உழைச்சே ஆகணும், கொடுத்தே ஆகணும், விட போறேங்கிறான் கல்யாணத்தை. பேசிக்கிட்டு வந்து கடைசியா கல்யாணத்துக்கு 2 நாள் இருக்கக்குள்ள ஒரு அறிக்கை விடுவான். இஸ்ரவேல் அறிக்கை விடுற மாதிரி அறிக்கை விடுவான். அந்த கடவுமையும் எழுதணுமாம், இல்லாட்டி நல்ல இடத்த பொன் வருதாம் ஒரு அறிக்கை வரும். நல்ல இடத்துல பொண்ணுண்டு வருதான், கடவுமையும் எழுதணுமா. என்ன செய்யுது, மற்ற மகளை கடலை தள்ளுவோம், இதை கட்டி கொடுப்போம் கொடுத்துரும். அப்ப நிர்பந்தம் வருது, எடுத்ததெல்லாம் எடுத்துட்டான். அப்ப என்ன செய்யறான், கோவப்படுறான். ஒரு மனுஷன் கூடுதலா நெருக்கீட்டுக்குள்ளாகும் போது கோவப்படுவான். என்ன அல்லான்றான், நம்மள யாரு பார்த்த, ஏன் அவங்க வந்து பார்த்தாங்களா அப்படின்றான். அவன் செய்யறதை செய்வோம், அல்ல நரகத்துக்கு போறா போடட்டும் தவறு. ஆனா அந்த மனநிலையை உருவாக்கினாரு நம்ம தானே செய்யறான். ஒரு உத்தியோகத்துல இருக்கிறவன், அதுல வர சம்பளம் பாதார், திங்கிறதுக்கு போதும், கல்யாணம் பற்றி கொடுக்க போதுமா, அப்ப மேசைக்கு கீழால ஒரு கையை நீட்டிடுவான். அப்ப என்ன செய்யறான், இதுல கல்யாணம் கஷ்டமான உடனே விபச்சாரம் நடக்குது. பாருங்க எப்படி விபச்சாரம் நடக்குது. நான் சவுதி அரேபியாவில் குவைத் போன்ற நாடுகளில் தவா பிரச்சாரங்களுக்கு போற நேரம், அங்க நம்முடைய ஊரு மக்களை சந்திக்கிறேன். என்னோட படிச்சவன், ஏண்டா கல்யாணம் பண்ற இல்லையாடா, நீ கல்யாணம் பண்ற இல்லையாடா, எனக்கு நாடு உள்ளடா, உனக்கு ஊருக்கு வர ஆசை இல்லையாடா. என்ன சொல்றான் தெரியுமா, இன்னொரு சங்கச்சிரிக்கி மச்சான் சொல்றான், வல்லாஹி இன்னொரு சங்கச்சிரிக்கி, அதையும் நிறைவேற்றினா எவ்வளத்தையாலும் நானும் எடுத்துக்கிட்டாங்க கல்யாணம் காட்டுறேன். எனக்கிட்ட இருந்து 4 வீடு கட்டி எடுத்தானுங்களே, நான் ஒரு இடத்த எடுத்து போட்டு தான் பண்ணுவேன். அப்படியேங்க கஷ்டம் இல்லையாடா உனக்கு, ஹோட்டல்ல சாப்பிட்றேங்கிறான். கஷ்டம் இல்லையான்றதுக்கு ஹோட்டல்ல சாப்பிட்றேங்கிறான், விபச்சாரம் செய்யறேங்கிறான். பச்சையா
அப்ப எந்த அளவுக்கு போவாங்க? அந்த வயசுல கல்யாணம் முடிக்கல, கல்யாணம் முடிக்க முடியாது, ஆசை இல்லாமல இருக்கான். 34 வயசுல 36 வயசுல ஆசை இல்லாமல இருக்கான். வெளிநாட்டுல ஆசை இருக்குது, வழி இல்லை. இன்னொரு தங்கச்சிரிக்கு பாப்பா வரனான்ருவார். இன்னொரு தங்கச்சிரிக்கு மகன் அத்திவாரம் கிளம்பிச்சு, கொஞ்சம் தான் அப்படின்றான். அப்ப இப்படி கடூரமான பாவங்கள் நடக்குது. அதே மாதிரி என்ன, திருட தொடங்கிடுவான். அவன் அவசரமா கல்யாணம் பண்ணணும், அவன் அவசரமா கல்யாணம் பண்ணணும். தங்கச்சி வேற இருக்குது, கஃபில் பேங்க்ல ஓட சின்ன காசோட பிளைட்ல ஏறிடுவான். பிளைட்டா நல்ல அந்நியமா பழைட்டான், 8 வருஷமா வேலையிறான் கஃபிலுக்கிட்ட. 10 லட்சம் ரியால கொண்டு பேங்க்ல போட சொல்லிடுவான். 10 லட்சம் ரியால் எடுத்தோன்னா தங்கச்சிக்கு போட்ட அத்திவாரமும் இவனுக்கு கேட்டு வச்ச பொண்ணு நினைப்பு. எத்தனை நாளைக்கு ஹோட்டல்ல சாப்பிடுறது? சொந்தமா ஒரு கல்யாணம் பண்றது இல்லையா? என்ன செய்வான்? பேங்குக்கு போற வழியில அவனுக்கு மூட்டு வேற செய்யும். வேற வழியே இல்லை, தௌபா செய்வோம். வேற வழியே இல்ல, தௌபா செய்வோம். நெக்ஸ்ட் பிளைட்டை புக் பண்ணி வந்துடுவான். நான் குவைத்துக்கு போயிருந்த நேரம் ஒரு அரபி எங்க ஊர் ஒரு ஆளை பத்தி விசாரிச்சார். என்ன செய்யறாரு? இருக்காரு, நல்லா இருக்காரு. சுருட்டிட்டு வந்தார். பல லட்சம் ரியால சுருட்டிட்டு, டாலர், குவைத் டாலர், கேடியன்னு சொல்லுவாங்க. குவைத் டாலர் பல லட்சத்தை திருடிட்டு வந்துட்டாராம். நான் சொன்னேன் வாங்க, ஆளை பிடிச்சு தரேன் வாங்கன்ற. பிடிச்ச கள்ளம் தானே காட்டி கொடுக்கணும், கொண்டு வாங்க காட்டி தரேன், இங்க வசதியா தான் இருக்கிறான் வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். அங்க கவியில் என்ன சொல்லலாம் தெரியுமா? ஹலிஃபாய் அழிந்தல்லாம். இதுக்கு என்னது சில்ல கேட்கிற, மறுமையில எல்லாம் பாத்துக்கலாம் விட்டுடுங்க. அவனுக்கு அது கணக்கு இல்லை. அவன் மறுமையில மறுமை நம்பிக்கை அவனுக்கு. திருட்டு நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரியாக கொள்ளை அடிக்கிறது நடந்துகிட்டு இருக்குது. பறிச்சு எடுக்கிறான். கொள்ளை என்ன காரணம்? பொம்பளை பிள்ளைக்காரன் என்ற காரணம். பிச்சை எடுக்கிறான். என்ன பிச்சை? கௌரவ பிச்சை. இங்க இருக்கிறவன் எங்க ஊருக்கு வர, எங்கட ஊர்ல இருக்கிறவன் உங்களோட ஊர்ல வர. ஏன்னா காத்தாங்குடி ஆளு, காத்தாங்குடி சும்மா பள்ளியில வெள்ளை விரிச்சு உட்காரனாதே வைக்கும். அக்கரபாத்துக்கு வர, அக்கரபாத்துல வெள்ளைய விரிச்சிட்டு குமரு காரியம் நிமிந்து நிமிராமலும் தலைய. எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம். அவனுக்கு ஒரு மானம் இருக்குதா இல்லையா? ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு ஆளுமை இருக்குது, தன்மானம் ஒன்று இருக்குது. சுப்ஹானல்லாஹ், ஒரு தன்மானத்தை ஒருத்தன் இழக்கிறான், பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டான்னு சொன்னா எவ்வளவு நிற்கதியான ஒரு நிலைக்கு ஒரு தகப்பம் வந்திருக்கான் பாருங்க. நம்ம வாலிபரா இருக்கும்போது எவன்கிட்டயாவது கை நீட்டி இருப்போமா? ஒரு டீ வண்டி தாடான்னு சொல்லியிருப்போமா? அட்டைக்கு கிட்டி இருப்போம். இன்னொருத்தன் 1 ரூபா கேட்கறதுக்கு வெக்கப்பட்டிருப்பான். கல்யாணம் பண்ணுவான். குமரிகளை பார்க்கும் போதெல்லாம் வயிறு பத்தும். இன்னொருத்தர் பெரிய ஆயிடுவா. ஒருத்தி குமராயி கல்யாணம் இல்லாம இருக்கும், இன்னொருத்தி குமராயிருவா. இந்த கன்னி பெண்களை பார்க்க போதெல்லாம், இந்த குமரிகளை எல்லாம் பார்க்கும் போதெல்லாம் நமக்கு வீடு இல்லையே, நமக்கு காசு இல்லையே, வருமானம் இல்லையே அப்படி என்று ஒரு தகப்பை ஏங்குறான். வெக்கத்தை விட்டு, தன்மானத்தை இழந்து, ரோஷத்தை இழந்து இன்னொரு ஊர்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு, சின்ன விஷயமா பிச்சை எடுக்கிறது, இன்னொரு ஊர்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு வெள்ளைய விரிச்சுக்கிட்டு குமரகாரி கேட்கிறான். பிச்சை எடுக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய மனவேதனை அவனுக்கு இருக்கும். அவன் மனம் படுற பாடு யாருக்கு தெரியும்? அவன் உள்ளுக்குள்ள அழக்கூடிய அழுகை யாருக்கு தெரியும்? அவன் ரோஷம் யாருக்கு புரியும்? இதையெல்லாம் அல்லாஹ் விடுவானா? எவ்வளவு கேள்வியான கேட்பார். இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய மாப்பிள்ளைமார்களும், இந்த சீதனத்துக்கு வக்காலத்து வாங்குற மௌலைமார்களும், இதுக்கு பள்ளி நிர்வாகிகளும் நாளை மறுமையில நிறுத்தப்படுவாங்களா இல்லையா? இவ்வளவு ஒரு வேதனையான ஒரு விஷயம். இவ்வளவுக்கு இந்த சீதன கொடுமையால் ஒரு மனிதன் தாக்கப்படுறானே, இதை இந்த சமூகத்தில் ஒருத்தன் ஒரு வீடு தான் கட்டுறது. அவன் வீடு கட்டினா ஒருத்தனுக்கு ஒரு சுமைதான். உனக்கு 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பிள்ளை பிறக்கட்டும், 10 பொம்பளையா பிறக்கட்டும், கவலையே பட வேண்டியதில்லை. அவன் மட்டும்தான் ஒரு வீடு தான். உழைக்க வீடு பெருக்கும், உழைக்க கார் ஓடுவான். இன்னைக்கு பைக் ஓடிட்டு போறானே, தேத்தனி கடை தொங்கல் இருந்துகிட்டு டீ குடிக்கானே ஒரு கிழவன், வசதி இல்லாம வீடி பத்துறானே ஒரு கிழவன், அவன் உண்மையிலேயே ஏழை கிடையாது, அவன் உண்மையிலேயே பிச்சைக்காரன் கிடையாது. அவன் சொத்தை கணக்கு போட்டு பாருங்க.
ஓட்டு பொம்பளை பிள்ளை அவனுக்கு இருந்தா அவன் கோடீஸ்வரன். ஓட்டு பொம்பளை பிள்ளை காரணம் இருந்தா பாருங்க, அவன் காரோல வந்து டீ குடிக்க வேண்டியவன், அவன் கார்ல வந்து டீ குடிக்க வேண்டியவன். இந்த கயவன் கைக்கு கொடுத்ததனால கைக்கூலியாக அவன் இன்றைக்கு ஒத்தையா வந்துட்டு நிக்கிறான். ஒரு பைக்கில் ஓடிட்டு இருக்கிறான், நடந்து வந்துகிட்டு இருக்கிறான். சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய அநியாயம் இந்த சீதனம். இது இன்றைக்கு இந்த சமூகத்துல நடக்கிறது. அடுத்தது என்ன? வட்டி. வட்டிக்கு வாங்கி கல்யாணம் பண்றது, அடகு வைக்கிறது, எல்லாமே சாதாரண வச்சு. மனசு நொந்தால், ஒரு மனுஷன் மனசு வேதனைப்பட்டா என்ன செய்ய கூடாதோ செஞ்சிருவாங்க. வந்தவா போனப்போ பிள்ளை அப்படின்றோம். என் பிள்ளைகளை பார்க்க முடியுமா? எனக்கு என்னுடைய குமரிகளை பார்க்க முடியுமா? அந்த வேதனை ஒரு பெற்றோருக்கு இருக்குது. பொம்பளை பிள்ளை என்ன செய்யும்? பொம்பளை பிள்ளை என்ன செய்யும் தெரியுமா? எனக்கு கல்யாணம் வேணாம் பாப்பா அப்படின்னு ஒரு பிள்ளை சொல். பாப்பா அம்மாட கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு, இந்த சீரனம்பேங்கிற இந்த காளையர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, மனசுக்குள்ள ஆசையை அடக்கிக்கிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை என்ன சொல்லும்? கல்யாணம் வேணாம் பாப்பா. என்கிட்ட கவுன்சிலிங் ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வந்தாங்க. 28 வயசா போச்சு, கல்யாணம் வேணுங்கிறான். ஏதாவது உளவியல் பிரச்சனையான்னு பாருங்கிறான். அந்த பிள்ளைகிட்ட பேசிட்டு போய் கடைசி அந்த பிள்ளை என்ன சொல்லு தெரியுமா? எங்க உமா வாப்பா இந்த கல்யாணம் கட்டுறதுக்காக இரவு நேரத்துல அழுதத்தை நான் ஒத்து கேட்டுக்கிருந்தேன். உமாவும் பாப்பாவும் எனக்கு பேசி வச்ச மாப்பிள்ளை கேட்ட சீதனத்தை பத்தி கதைச்சுக்கிட்டு உமாவும் பாப்பாவும் அழுதத்தை நான் ஒத்து கேட்டுக்கிருந்தேன். அண்டுல இருந்து என் மனசை கல்லாக்கிட்டேன். இப்படியே நான் சாகுறேனா சார்? எனக்கு கல்யாணம் தேவையில்ல, மறுமையில நான் அல்லாஹ் கிட்ட காட்டி கொடுப்பேன். இவனை மறுமையில நான் அல்லாஹ் கிட்ட சொல்லுவேன், என் தாய் தகப்பன் கண்ணீர் சிந்துறதை என்னால தாங்க முடியல என்ற ஒரு பொம்பளை சொல்றா என்றால் எந்த அளவுக்கு கொடூரமான ஒரு விஷயம் பாருங்க. அப்போ கஷ்டம் என்று வந்தால் என்னெல்லாம் மனுஷன் சிந்திக்கிறான். வட்டி கூட ஒருத்தன் எடுக்கிறதுக்கு தயங்க மாட்டான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். அல்லாஹ் வட்டியை அழிப்பேன்ங்கறான். அல்லாஹ் குர்ஆன் சூரத்துல் பக்ரா 275வது வசனம். நான் வட்டியை அழிப்பேன்ங்கறான், சதகாவை தர்மத்தை வளர்ப்பேங்கிறான். அப்ப இந்த வட்டி படுத்துற பாட்டை பாருங்க. இந்த வட்டி எந்த அளவுக்கு தலைவிரிச்சு ஆடுதுன்னு பாருங்க. எதுல? சீதனத்துல. இந்த சீதனங்கிற ஒரு சின்ன 3 எழுத்து வார்த்தை எத்தனை பாவங்களை உருவாக்குது பாருங்க. ஒட்டுமொத்த பாவத்தையும் உருட்டி திரட்டி உசுர் கொடுத்த சீதனம் ஓடும். எல்லா பாவத்துக்கும் பின்னணியில இந்த சீதனம், லஞ்ச ஊழலா எல்லாமே இந்த சீதனத்தில் இருக்கும் பாருங்க. சொத்து பங்குல மோசடி, சொத்து பங்குல மோசடி நடக்குது. சீதனம் ஒன்று வந்ததனால என்ன மோசடி? இருக்கிறதையெல்லாம் பொம்பளை பிள்ளை கொடுத்த உடனே ஒரு ஆம்பளை பிள்ளை நடுத்தருக்கு வந்துட்டான். அவனுக்கு சொத்தால கிடைக்க வேண்டிய ஒண்ணுமே கிடைக்க மாட்டாங்க. அடுத்த தலைப்பில் அதை பற்றி தெளிவா பேசப்படும். அப்போ ஒரு ஆள் ஒவ்வொருத்தருக்கும் சொத்து கிடைக்கும். அவங்க தாய் தகப்பன் சொத்துல இருந்து, சகோதரன் சொத்துல இருந்து, சித்தப்பா சொத்துல இருந்து, எல்லாருல இருந்து எல்லா வகையாலையும் சொத்துக்கள் கிடைக்கும். அந்த சொத்துக்கள் மோசடி செய்யப்படும். எல்லாம் பொம்பளை பிள்ளைக்கு போய் ஆம்பளை பிள்ளை என்ன சொல்றது? எவளுக்கிட்டையாவது போய் வேண்டிக்கிட்டு போடா அப்படின்னு. அது மட்டும் இல்லை, பாப்பா உம்மாட சொத்தையும் பொம்பளை பிள்ளையை கொடுத்துப்பட்டு இவனை வெளிநாட்டு கூட்டு அதையும் உறிஞ்சி எடுக்கிறாரு. ரத்தம் குடிக்கிற மூட்டை பூச்சி மாதிரி மறைஞ்சி இருந்துகிட்டு இந்த சீதனம் வாங்குற மூட்டை பூச்சிகள் நிறைய பேரை உழைப்ப உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. மாமனார உழைப்ப உறிஞ்சிறான், மாமியா சொத்தை உறிஞ்சிறான், அவன் கல்யாணம் போற புள்ள வெளிநாட்டுக்கு போய் உழைச்சு அதையும் உறிஞ்சிறான், மச்சினமார உறிஞ்சிறான், எல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டு ஏப்பம் விடுறான். பேர் என்ன? படிச்சவரான், MBBS படிச்சுறான், MA-யாம், BA-யாம், பட்டதாரியாம். அப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குது? அநியாயம் நடந்து, சொத்து பங்குல மோசடி நடந்துகிட்டு இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொத்து பங்கிட்ட சொல்லிட்டு சூரத் நிசாவுல சொல்றான், தில்க ஹுதூதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வரம்புகள் இவைகள். வமயுத்தில்லாஹ வ ரசூலுஹு, யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் வழிபடுகின்றார்களோ, யுத்கிலுஹு ஜன்னாத் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் காலிதீன ஃபீஹா வ தாலிகல் ஃபௌஸுல் அஸீம். அல்லாஹ்வுக்கு வழிபடுறவர்கள் அல்லாஹ் சொர்க்கத்துக்குள் நுழைவிப்பான், அதில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், நிரந்தரமாக இருப்பார்கள். மகத்தான வெற்றி அதுதான் என்று அல்லாஹ் சொல்றான். எதை? சொத்து பங்கிட்ட சரியா எடுக்கிறது, அது மாறுறது
அல்லாஹ்வுடைய வரம்புகள் மீறக்கூடாதுங்கிறான். அதை இன்றைக்கு மீறிட்டு இருக்குது. யாங்க எங்க சொத்து பங்கு இருக்குது? ஒரு வீட்டுல மையத்து விழுந்தா கணக்கெடுப்பு போகுது. கட்டத்துக்கு என்ன மாடம் இருக்கிறா, ஏழண்டைக்கு என்ன மாடம் இருக்கிறா, எங்க ஓடர் கொடுத்தீங்க, பந்தலுக்கு ஓடரா, கதிரைக்கு ஓடரா, இதான் கேட்க போறான். எவனாச்சும் போய் சொத்து பங்கிட்ட எப்ப வச்சுக்குவோம்? சொத்தை இஸ்லாமிய முறைப்படி பங்கிடணுமே. இருக்கிற மௌலைமாருக்கு சொத்தை கணக்கு பார்க்க தெரியா? ஏன் அதான் செஞ்சே இல்லை. அந்த கணக்கு பாடம் நடக்கிறதே இல்லை. மதிசாவில் ஓதப்பட மட்டும்தான் தெரியாது. ஒரு இடத்தையும் நடக்கிறது இல்லை. அல்லாஹ்வுடைய ஒரு சட்டமே இல்லாம போகுது. இந்த சீதனத்தால நடந்துட்டு போகுது. அடுத்தது என்ன? சமூக பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டு. சமூக பிரச்சனை சீதனம். இன்னைக்கு ஊர்ல பொம்பளை பிள்ளைகளை பாடி பண்றான். ஸ்கூலுக்கு போற பொம்பளை பிள்ளைகளை பாடி பண்றான்னு வைங்க. தனியே ஒரு பொம்பளை பிள்ளை போக முடியாது இருக்கேன்னு வைங்க. கூயண்டுகிட்ட ரோட்டு வழியா கொஞ்சம் பேர் 12 மணி போற கத்திக்கு போவான். 10 மணி போற ரோட்ல போன் பேசிட்டு நிற்பான். நைட் கடைகளுக்கு போய் பாருங்க, கொஞ்சம் பொடிய மாதிரி விடிய விடிய முடிச்சுட்டு இருப்பான். அவனுக்கு நைட்டு தான் டே தான் நைட்டு. பகலைக்கெல்லாம் படுப்பான். உமா பாப்பா கஷ்டப்படுவா, பாப்பா வயல்ல வேலை செய்வா, கூட போய் உதவி செய்வான்னு நினைக்க மாட்டான். கடையில வலை இழுப்பார், அதுக்கு கூட போய் உதவி செய்ய மாட்டான்னு நினைக்க மாட்டான். பாப்பாட கடையில போய் நிக்க மாட்டான். அவன் ராஜா. மீசம் முளைச்சா அவனுக்கு ஒரு குவாலிபிகேஷன் வந்துருக்கு. என்ன குவாலிபிகேஷன்? சீதனம் எடுக்கிற குவாலிபிகேஷன். அவனுக்கு உடுப்பை பண்ணி கொடுப்பா உமா, ரீலோடுக்கு காசு கொடுப்பா பாப்பா, போன் பண்ணி கொடுப்பார் மச்சான், எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அவனை ஒண்ணும் கேட்கறது. அப்ப திறந்து விட்ட மாடு நிறைஞ்சா ஊருக்குள்ள என்ன நடக்கும்? சாணி போடும். ஊருக்கு மாடு நிறைஞ்சா சாணி போடும், கொம்பால குத்தும், பிரச்சனை நடக்கும். இந்த சீதனம் என்கிற ஒன்று இருந்ததாலதான் நிறைய கட்டாக்காளி மாடுகள் உலாத்து. அவன் எதுக்கு கஷ்டப்படணும்னு கேட்கறான். ஒருத்தன் நேரத்தோட ஏன் படுக்கணும்? காலத்தால வேலைக்கு போகணும்னா தான் நேரத்தோட படுக்கணும். காலத்தால வேலைக்கு போற இல்லையே. அப்போ விடிய விடிய நைட் கடையில இருந்துகிட்டு அரட்டை அடைஞ்சி அவளை வீட்டு பூக்காண்ட தூக்கி இந்த வீட்டுல வச்சு போட்டு பேய்த்துருவான். 2 வீட்டுலயும் சண்டை நடக்கும் காலத்தால. இந்த ஊருக்கு கோழி அளவெடுத்து ஆக்கிறீங்கிற கள்ளன் இல்லை, இந்த கட்டாக்காளிகளும். அது ஒரு முசுப்பாத்தி. என்ன முசுப்பாத்தி? கோழியை களவெடுத்து பிஸ்மில்லாண்டு அறுத்து சாப்பிடுறது ஒரு முசுப்பாத்தி. இப்படி நடந்து. அப்ப இந்த சமூக கொடுமைகளுக்கு காரணம் என்ன? சீதனம் தான். சீதனத்தை விடு. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய இளைஞர்கள் தன்னுடைய மகனுக்கு, டே நீ வீட்டை கட்டி பொண்ணுறா, ஊரு கட்டணுமா பாப்பா, அன்னைக்கு தான் அவன் சார்ந்த இறுக்கி கட்டுவான். ஊரு கட்டணுமே, எப்படி சும்மா இருந்தா கல்யாணம் நடக்க போகுது? அவன் பையனை 20 வயசுலயே ரெடி ஆயிடுவான். பாப்பா வீடு முடிஞ்சு பொண்ணு பாருண்டா இருக்கும். அவன் ஒரு வீடு கட்டும் போது தேவையில்லாத செலவு இருக்குமா? வீண் பிரியம் இருக்குமா? நான் எனக்கு வீடு கட்டுறேன், இதுல ஒரு 45,000 ரூபாய்க்கு வளைப்பேன் நான். ஒரு 75,000 ரூபாய்க்கு ஒரு லைட் கட்டி தொங்க விடுவேன் நான். எனக்கு வீடு கட்டினா ஏன்னா வெளிச்சமா இருந்தா போது, ஒரு பல்ப போடுறான். ஆனா எனக்கு இன்னொருத்தன் வீடு கட்டக்கொள்ள யோசிப்பேன், இன்னும் என்னத்தை கூட்டி கேட்கலாம். நக்கு திங்கிறது தானே விளங்கா. நக்கு திங்கிறதுல என்னெல்லாம் கேட்கலாம். இன்னொரு கோழிக்கால் வெய்யங்கள்லாம், அந்த பிளேட்டை கொஞ்சம் நல்ல டிசைன் அவை. என்ன இது பிளைட் தான், இதை பிளேட் இதுல மனுஷன் சாப்பிடுவானே, நாய்க்கு வைக்கிறது மாதிரி. அவர் திங்கிறண்டா வாழலையிலேயே தின்றுட்டு போயிட்டுருவான். அப்போ ஒவ்வொருத்தரும் தனக்கண்டு வீடு கட்டும் போது வீண் விரயம் தவிர்க்கப்படும். அளவுக்கு கட்டிக்கு போவான். தேவையில்லாத செலவு தேவையில்லை. வீட்டை கட்டி 4 கோபிஷம் அடிச்சு அந்த கோபிஷத்துக்கு மேல ஒரு 15 பல்பை போட்டு 3000 ரூபாய் கரண்ட் பில்லு கட்டும். அந்த பல்பு வெளிச்சத்துல ஒரு நாளும் இருக்கிறது. ரோட்டால போறோம் புதுனம் பாக்குறதுக்கு ஒரு பல்பு வீட்டை கட்டுவோம். கட்டியே இப்படி எல்லாம் அலங்கரிச்சா தான் நம்மளோட கருத்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை எடுக்கலாம். பொண்ணை பாக்குறலையே, வீட்டைத்தானே பாக்குறேன். எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு பொண்ணை தவிர. ஆனா கல்யாணம் பண்ணுவான், ஆனா கல்யாணம் பண்ணி போறான். அப்ப இன்னைக்கு இந்த சமூக கொடுமை நடக்குது. என்ன காரணம்? சீதனம். ஒவ்வொரு ஆம்பளை பிள்ளைக்கு நீ உழைச்சி நீ வீடு கட்டணும் கட்டளை இட்டு பாருங்க. நீ காணிய கூட கட்டடா விட்டா அப்படின்னு சொல்லி பாருங்க. அவன் உழைப்பான், நேரத்துக்கு படுக்க வந்துடுவான். நேரத்துக்கு வேலைக்கு போகணும். காலையில நேரத்தோட வேலைக்கு போகணும், படுக்க வந்துடுவான். 18 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுங்க, சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கொடுங்க. எதுக்கு? எலும்புல பலம் இல்லாத பிறகு எல்லாம் முறுத்து மீசை நிறைக்கிறது கட்டி பார்க்கக்குள்ள கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். கல்யாணம் பண்ணி கொடுத்தா குடும்ப பிரச்சனை வந்தது. என்ன ஒன்றுமே இல்லையாங்க, சக்கதான் இருக்கும். அப்ப கல்யாணம்ங்கிறத இளைஞன பருவ வயசுல பண்ணி கொடு. நல்ல சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கொடு, அனுபவிக்கட்டும் ஹலால. அப்ப அனுபவிப்பான். அது தங்கச்சி கூடு கட்டு தாத்தா கூடு கட்டண்ட அவனை அப்படியே முத்த விட்டுட்டு அவனை கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா
என்ன வாழ்க்கை அப்படியம்மா, என்னடா 10 மணி போய்த்த ஊட்ட போகலையானா, என்னத்த போய் ஊட்ட அப்படியே, இன்னும் 2 மணி தேவை நின்றுட்டு போவோமா. அப்போ தகராறு வந்துடும். அப்ப பருவவயசை தாண்டிய முதியோர்கள் திருமணம், பிள்ளை வளர்ப்புல சிக்கல் வரும் அப்படின்னு உளவியலாளர்கள் சொல்றாங்க. டாக்டர் கிளாக்கஹல் சொல்றார், வயதானவர்கள் திருமணம் முடித்தால் குழந்தை வளர்ப்பில் சிக்கல் வரும். ரெண்டு இளமை உள்ள ஒருத்தர் குழந்தையை பெற்றுக்குவார், நல்ல இளமை, அவருக்குள்ள ஓடும் விளையாடும், பிள்ளைகளுக்கு டயர்டு இருக்காது. பிள்ளைகள் இருக்குது இல்லையா, அது ஓடி விளையாடு, விலைக்கு களைப்பில்லை. நம்ம ஒரு 1/2 மணி 10 நிமிஷம் ஓடினா அப்பாண்டு ஒரு கதிரையை பிடிச்சி உட்காரணும். ஆனா பிள்ளை இந்த பயானுக்கு கூட்டு வச்சிருப்பீங்க, பிள்ளைகளை வந்ததுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கீங்க, வந்ததுல இருந்து இன்ன வரைக்கும் ஓடும். 10 மணி வரைக்கும் பயானா ஓடும், 11:30 ஓடும். கொண்டை குளிப்பாட்டி அடிச்சு படுக்க வைக்கணும், அவனுக்கு டயர்ட் இருக்காது. அப்போ ஒரு இளமை உள்ள ஒரு தகப்பன் தான் பிள்ளையோட சேர்ந்து ஓடி விளையாடுவான். இவருக்கு டயர்டு வந்தோடனே கோவத்தை பிள்ளைகிட்ட, என்ன பர்றா பேசாம சத்தம் போட்டு பர்றா அப்படின்றார். பர்றானா படுத்துருவான் பிள்ளை. பிள்ளை உளவியல் ரீதியா பாதிக்கப்படுது. அதனால்தான் டாக்டர் கிளாக்கஹல் சொல்றார், இளமையில் திருமணம் முடித்தவர்களால் ஆரோக்கியமான குழந்தைகளை உருவாக்க முடியும், வயோதிப திருமணங்களால் குழந்தைகள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுறாங்க. எல்லாம் இழந்து போகுது பாருங்க இந்த சீதனத்தால. இப்படியான பிரச்சனைகள் இந்த சீதனத்தால ஏற்படுது. சமூக கொடுமைகள், உளவியல் ரீதியான பிரச்சனைகள் இந்த சீதனத்தால் உருவாயிட்டு இருக்கு. ஒரு பிள்ளை என்ன தொழில் போகணும், என்னத்துக்கு தொழில் போகணும். ஒரு பொம்பளை பிள்ளைய பாருங்க, இடுப்புக்கு அதுக்க வீடு சுத்துவா, பொம்பளை பிள்ளை வீடு சுத்துவா, பேக் கொட்டுவா, சின்ன சின்ன சட்டைகளை தச்சு தொழில்மட்டு செய்வா, கடைக்கு வேலை போய் எல்லா வேலையும் அள்ளி போட்டு தலையில செய்வா, அதுக்குள்ள சமைச்சு வைப்பான். அந்த வீட்டுல ஒரு ஆம்பளை பிள்ளை வைப்பான், அவனு செய்ய மாட்டான். ஏன்? அவனுக்கு தான் எவ்வளோ ஒருத்தி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காளே, அவனுக்கு தான் எவனோ ஒருத்தன் வெளிநாட்டுல உழைச்சு கொட்டிக்கிட்டு இருக்கானே, அவன் எதுக்காக கஷ்டப்படணும்? ஊடு கட்ட வேண்டிய பெண் கஷ்டப்படுறான், மாத்தி போடு. சீதனம் இல்ல, ஒவ்வொருத்தனும் அவன் அவன் ஊடு கட்டன்னு பாரு. நம்முடைய பெண்கள் அழகா இருப்பாங்க. ஏன்? அதான் அழகா 5 மாதிரி வீட்டுல பக்குவமா இருக்கப்படுறாங்களே, ரொம்ப அழகா சந்தோஷமா இருப்பாங்க, கஷ்டப்பட மாட்டாங்க. ரோட்ல ஒரு பொம்பளை சுதந்திரமா போகலாம். ஏன்? அவளன் கிண்டல் பண்ணிக்கிட்டு நிக்கிறத இன்னொரு 100 ரூபா உழைச்சிருவான் அவன் போய். 20 வயசு பையன், பயமா இருக்கும், பொம்பளை பிள்ளைய கிட்டுவான். எப்படி கிட்டுவான்? அவனுக்கு தான் பொண்டாட்டி இருக்குதே. யூனிவர்சிட்டிக்கு போறான் ஒருத்தன், அங்க இருக்கிற பொம்பளையோட உட்கார்ந்து ஓரமா மரத்துக்கு கீழே கொஞ்சிக்கிட்டு இருப்பானா? இருக்க மாட்டான். ஏன்? அவன் தான் கல்யாணம் முடிச்சுட்டு போய்க்கான். கல்யாணம் முடிச்சுட்டு போற படி, யூனிவர்சிட்டி போ, டெவலப் ஆகு. இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. அது என்ன? கல்வியின் இலக்கு சுருங்குது. நம்ம டிப்ளமா முடிக்கிறோங்க, டாக்டரா முடிச்சா சரி. யூனிவர்சிட்டிக்கு செலக்டட் மெசேஜ் வந்ததோடைய கார் கடவுள நிற்கின்றதால் பேசனோட உங்களோட பிள்ளை எங்களுக்கு தான். எது எது எந்த பிள்ளை? அந்த மூத்த மாடு, அந்த மாடை எங்கட கவனிக்க காட்டுங்க, மாட்டுக்கு விலை வைக்கிற மாதுக்கு. அப்ப எல்லாம் கொடுத்தாச்சு. அப்ப மருமகன் யூனிவர்சிட்டி போறதுக்கு ஒரு பல்சர் பைக் கொண்டு மாமனார் வேண்டித்தார், அரெடுக்கலாம். அட்வான்ஸ், மாட்டுக்கு அட்வான்ஸ், அட்வான்ஸ் பல்சர் பைக்கில் அட்வான்ஸ் வேண்டிய. பல்சர் பைக்கில் அட்வான்ஸ்டா கார் சுவர்ன்றது விளங்கிடும். யூனிவர்சிட்டிக்கு பெயில் ஆனா தானே இன்னைக்கு பிரச்சனை. வந்த பெட்ரோல் காசு இருந்து கேட்பான். அப்ப எல்லாத்தையும் கொடுத்து படிக்க விட்டா இவனுக்கு தான் எல்லாம் கிடைச்சிட்டு, இவனுக்கு தான் எல்லாம் கிடைச்சி. எம்பிபிஎஸோட க்ளோஸ். அதுக்கு மேல இருந்து கஷ்டப்பட்டு கண்பிடிச்சு எக்ஸாம் எடுத்து படி. அப்ப அதுல ஒரு ஸ்பெஷல் செய்யறது. அப்ப ஒருவருடைய கல்வியினுடைய இலக்கு சுருங்குது. சீதனம் கிடைச்சதோட ஓகே, அதுக்கு மேல என்னல்ல இழுக்கிறது இல்ல. அப்ப பாருங்க, அப்ப கல்வியின் இலக்கு சுருங்கிறது காரணமும் இந்த சீதனமா இருக்குது. அடுத்தது என்ன? சீதனத்தை வாங்க மாட்டோம் அப்படின்னு வாக்கு கொடுத்திருக்கிறோம். 2008ஆம் ஆண்டு இந்த ஊர்ல கொடுத்த வாக்கு தான் இது. வாக்கு கொடுத்திருக்கிறோம், சீதனம் வாங்க மாட்டோம். ஒவ்வொருத்தரா ஏறி வாக்கு காப்பாற்றணும், வாக்கு காப்பாற்றணும். ஒரு உம்மா உர்றா இல்ல, உம்மா நஞ்சு குடிப்பேன்னுங்க வாக்கு கொடுத்துருவாரு, சீதனை தௌகி தண்டுருவாரு. அந்த கல்யாணம் கேட்டுக்கிறவங்கள ஆளை பள்ளி பக்கம் காணல, ஆளை பள்ளி பக்கம் காணல. என்னன்னுடா உங்களுக்கு என்ன தெரியும், கடும் பிரச்சனை. உமாவோட சரியான இறக்கம் இவருக்கு. அப்ப கல்யாணம் இறக்கலாம், உமாவோட இறக்கம். அதுக்கு முன்ன பள்ளிக்கூடத்துக்கு போடான்னு தலையில அடிச்சிருப்பா, போக மாட்டான். சீதனம் வாங்காட்டி நஞ்சு குடிப்பேன்னும்பா, விழுவோம். உமா தாய் தாய் சொல்ல தட்டாதன்னு பண்ணியிருந்தோம்.
வாக்க காப்பாற்றணும். அடுத்தது என்ன? வாங்கினவங்க திருப்பி கொடுக்கணும். வாங்கினவங்க என்ன செய்யணும்? திருப்பி கொடுக்கணும். எனவே இந்த சீதனத்தால இன்னும் நிறைய சீர்கேடுகள் சமூகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. அதுல இருந்து நாங்க விடுபடணும் என்றால் நாங்க வாங்க கூடாது என்று உறுதிமொழி கொடுப்போம். வாங்கியவர்கள் திருப்பி கொடுப்போம். நம்முடைய ஆண்களையும் நம்முடைய சகோதரங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் நாமும் சீதனம் இல்லாம உரிமையோடு திருமணம் முடிப்போம். இறுதியா ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிக்கிறேன். நம்ம கோடாரி காம்புகள் இருக்குது இல்லையா, பெண் சமூகம். இந்த பெண் சமூகத்துல இன்னொரு நோய் இருக்குது. என்ன நோயண்டா, சீதனம் இல்லாம ஒரு மாப்பிள்ளை வந்தா தம்பிக்கு நம்ம குறையாய்க்கும் என்று கதைக்கும். இது ஒரு பெரிய பிரச்சனை. அவன் நல்லாக்கு பயந்து சீதனம் இல்லா கல்யாணம் பண்ண பண்ணிட்டு ஒன்றும் நான் பிள்ளைய மட்டும் தாங்கன்றோன்ன என்ன ஒன்றும் தேவையில்லைங்க. ஆண்மகின்மை இல்லையோ, ஒருத்தரும் பொன் கொடுக்காங்க இல்லையோ, இது ஒரு பெரிய பிரச்சனை ஆம்பளைகளுக்கு. அப்ப வாரத்தை எடுக்க தெரியா நம்ம ஆக்களுக்கு. அப்ப அடிபட்டு பழகின சமூகம் அன்பா வாரம் எடுக்க தெரியல. ஆகவே அருகே வரதனை கொடுமை காரணமாக இளம்பெண் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். குமரி மாவட்டம் சுசீந்திரத்தை அடுத்த மயிலாடியைச் சேர்ந்த கிறிஸ்டோபர் என்பவரின் மனைவி ஞான சுபிதா. இவரிடம் மாமியார் ரோஸ், லெட்பாய் உள்ளிட்ட உறவினர்கள் வரதட்சணை வாங்கி வருமாறு கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த ஞான சுபிதா தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். இதையடுத்து ஞான சுபிதாவின் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் கன்னியாகுமரி அரசு மருத்துவமனையில் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நைனி மாப்பிள்ளைலாம் சேர்ந்து பிள்ளை இருக்க விடாம வரைச்ச கொடுமையால பிள்ளை அதனால செத்துச்சு. தீ வச்ச காரணால அவங்க தான் தீ வச்சது. இந்த பிள்ளை எதுவுமே கிடையாது. இந்த சாவுக்கு சம்பந்தமான அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் உடனே அரெஸ்ட் பண்ணணும். தகுந்த நியாயம் கிடைக்கணும். அதுக்கு பிறகுதான் நாங்கள் பாடி எடுப்போம் அப்படிங்கறதுல முடிவில் நாங்கள் இருக்கிறோம். வரதட்சணை கேட்டு ஞான சுபிதாவை கொடுமைப்படுத்திய அவரது மாமியார் ரோஸ், லெட்பாய் உட்பட 5 பேரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என ஞான சுபிதாவின் உறவினர்கள்